ஒருவனுக்கே எல்லா புகழும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னோட வாய்ஸ் கேக்குதா? கேக்குது. வழக்கம் போல அல்ஹம்துலில்லாஹ். எதிர்பார்த்த வலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சர சேர்ந்துருவாங்க குரூப்பில். அப்படியே 100-150 இருக்கும். இந்த ஸ்டார்டிங்கில் நியூ இயர் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இப்போ நம்ம ரொம்ப நாளாகவே இதில் இருக்கிறதுனால தெரியும். இந்த நியூவாக யாராவது ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீ கிளாஸ் கொடுத்தாங்கன்னா ஒரு 100 பேர் குரூப்பில் இருப்பாங்க. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். 100 பேர் இருக்காங்க, மாஷா அல்லாஹ், அவன் 100 பேருக்கு நடத்திடலாம் அப்படின்னு ஒரு ஆவலோடு அந்த கிளாஸ்க்குள்ளே போவாங்க. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒரு மாதிரியாக இருக்கும், ரியாலிட்டி ஒரு மாதிரியாக இருக்கும். மாதிரி தான் அவளோட போனதும் அங்கே போனதும் அவங்க எதிர்பார்த்தது இருக்கலாம், பெரும்பாலும் எதிர்பார்த்தது இருக்காது, சம்மந்தமே இல்லாதது தான். நம்ம ஒரு ஃப்ரீ, அதாவது மனிதனுடைய மைண்டே ஃப்ரீ அப்படின்னு வந்துருச்சுன்னா சேர்ந்துருவோம் அப்படின்னு தான் தோணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரீ, இலவசமான ஒரு கட்டண வகுப்பு, கட்டணம் இலவசம், அப்படி ஏதாவது ஒரு கோர்ஸ் வருது, அக்கீதா கிளாஸோ இல்லை ஃபிக்குஹோ இல்லைனா ஹிஸ்ட்ரியோ, இந்த மாதிரி ஏதாவது கிளாஸ் வருதுன்னா டக்குன்னு சேர்ந்துருவோம். என்னென்னா பின்னாடி படிச்சுக்கலாம், டைம் கிடைக்கும்போது படிச்சுப்போம் அப்படிலாம் நம்ம மைண்டு வரும். ஆனால் ஒரு காலத்துலேயும் படிச்சுக்க மாட்டோம். கரெக்டாக சொல்கிறது? கரெக்டாக நீங்களா எந்த கோர்ஸை படிக்கணும் அப்படின்னு நீங்கள் டைம் எடுத்து படிக்கிறீங்களோ அதை தவிர மற்ற எதையும் படிக்க மாட்டீங்க. ஆமாவா இல்லையா? எஸ் ஆர்னோ? ஆமாவா இல்லையா? அஃப்கோர்ஸ் கரெக்டு தான். ஓகே. அப்போ பொதுவாக இதுதான் ப்ரியாரிட்டி. சூஸ் த ப்ரியாரிட்டி. மனிதனுடைய ஒரு ஹியூமன் பீயினுடைய தோல்வி இதிலிருந்து ஆரம்பிக்குது. நீங்கள் அதை நம்ம கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கிறோம். எத்தனை பேர் அதை மைனூட்டாக எடுத்துக்கிறீங்கன்னு தெரில. உங்களுடைய டெசிஷன் மேக்கிங் இதிலிருந்து பாதிக்கும். எனக்கு இது இப்போ தேவைதானா தேவை இல்லையா அப்படின்னு கேட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது தான் அந்த டெசிஷன் மேக்கிங், முடிவெடுக்கக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு வளரும். இது ரியாலிட்டி. புரியுதா? ஒரு விஷயத்த செய்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இது தேவையா தேவையில்லையா, இப்போ அவசியமா, இது ஒரு அவசியம்தான், அது இப்போ தேவை இப்போ தேவையில்லையா, இப்போ எனக்கு தேவையில்லை அப்போ எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு டெசிஷன் மேக்கிங் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணாதான் நமக்கு பின்னாடி வர 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 ஒரு பெரிய முடிவுகள் எடுக்கும்போது ஒரு தடுமாற்றம் இல்லாமல் எடுப்போம். இதுலேயே நம்ம தத்தைக்கான்னு இருக்கிறோன்னா எடுப்போமா வேண்டாமா, போவோமா வேண்டாமா, சேர்ந்துட்டு சும்மா இருந்தோம், எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, இப்படி இருந்தோம் அப்படின்னா இது ஒரு டெசிஷன் மேக்கிங்கை ஸ்டார்டிங்லேயே அடிவாங்க. அப்புறம் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு பருவ வயசு அடைஞ்சு ஒரு யங்ஸ்டர்ஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு முடிவெடுக்கவே தெரில, எனக்கு முடிவெடுக்கவே பண்ணலை, எனக்கு எது சரி இது தவறுன்னு எனக்கு மைண்ட்லேயே வர மாட்டேங்குது, மைண்டு பிளாங்காக இருக்குது, நான் இது சரியா இது தவறா, ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கிறேன் அப்படின்னு கன்ஃபியூஷன் ஆகிறதுலாம் அதுதான். ஒரு பிரித்து அறிய தெரியக்கூடிய ஒரு மனநிலை நமக்கு வேணும். அப்போ இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த விஷயம் எல்லா விஷயம்தான். ஒரு விஷயத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன விஷயங்கள். ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறீங்க, அந்த நேரத்தில் சாப்பாடை கூட எனக்கு இப்போ தேவையா வேண்டாமா அப்படின்னு தான் இருக்கணுமே தவிர, அந்த இடத்துல போயிட்டு சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பான், சாப்பிடவே வேண்டாமா சாப்பிடவே வேண்டாமா சாப்பிடவே வேண்டாமான்னு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பான் அந்த இடத்துல நின்று. அப்போ அந்த இடத்துல கூட அவங்களுக்கு அந்த விதமான ஒரு மனநிலைகள் உருவாக மாட்டேங்குது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, அதுதான் இன்றைக்கி டாப்பிக்காக பார்த்தீங்கன்னா அது டாபிக் இல்லை. இன்றைக்குள்ள டாப்பிக்கே வேறு. நீங்கள் சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன். சரி, வாழ்வை குரானின் அடிப்படையில் அமைத்து கொள்வதன் அவசியம் என்ன அப்படிங்கிற பற்றி இன்றைக்கி நம்ம குரானிக் லைஃப் ஸ்டைலில் பார்க்க போகிறோம். சரி, ஆயிஷாவில் அறிவிச்சக்கூடிய ஒரு செய்தி ஒன்று இருக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையே குரானாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்த செய்தி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. கரெக்டாக? ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையே குரானாகத்தான் இருந்துச்சு அப்படின்னு நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அப்போ குரான் தான் ஒருத்தருடைய வாழ்க்கைக்கு அடிப்படை. அவர் நல்லா வாழணும், தன் வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சுக்கிடணும், ஒரு மகிழ்ச்சியாக அமைச்சுக்கிடணும், நல்ல ஒரு இடத்துக்கு போகணும், நல்ல ரேஞ்சுக்கு நான் வரணும், இந்த இம்மையிலையும் வெற்றி அடையணும், மறுமையிலையும் வெற்றி அடையணும் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒரு எண்ணம் இருக்குதுன்னா அவருடைய முதல்ல அவர் செய்யக்கூடிய ஒரு வழி பார்த்தீங்கன்னா குரானை தன்னுடைய வாழ்க்கைக்கு அடிப்படையை அமைச்சுக்கிறது தான். அப்போ குரான் தான் தன் வாழ்க்கைக்கு அடிப்படை அப்படின்னு நம்ம தெரியாம தான் இருக்கிறோம். அப்போ நான் சொல்லிதான் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை, நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அன்றாட வாழ்க்கையில் இந்த செய்தி நம்ம காதில் கேட்டுக்கிட்டே தான் இருக்கு.
அப்போ அப்படி இருந்தும் நம்ம வாழ்க்கையிலேயே குரானை வந்து அடிப்படையாக வச்சுக்கிறது இல்லை. அது நம்மளே நாமே கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு கேள்விதான். சரி, இப்போ தலைப்புகள் என்னெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் மனிதனுக்கு ஒரு வழிகாட்டுதல் தேவை? ஏன் மனுஷனுக்கு வழிகாட்டுதல் தேவை? இன்று மக்கள் ஏன் குழப்பத்தில் வாழ்கிறாங்க? அறிவு தொழில்நுட்பம் வளர்ந்தும் மன அமைதி ஏன் அதான் அறிவு தொழில்நுட்பம் வந்து எக்ஸ்ட்ரீமில் போய் நிற்குது. அப்போயே அவன் இன்னும் ஒரு ஹாப்பி மூமெண்ட்டில் இல்லாமல் இருக்கிறான். குரானே வெறும் ஓதுவதற்கான புத்தகமா அல்லது வாழ்க்கை வழிகாட்டியா? இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம குரான் சுன்னாவோட தொகுப்பில் சைக்காலஜி ஆஸ்பெக்டில் இன்றைக்கி நம்ம பார்ப்போம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு டாபிக் எடுத்துக்கோங்க. ஏன் மனுஷனுக்கு வழிகாட்டுதல் தேவை? ஏன் வேணும் சொல்லுங்கள். மனுஷனுக்கு ஏன் வழிகாட்டுதல் வேணும் சொல்லுங்கள். அல்லாஹ் குரானில் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான், இரு பாதை. என்ன சொல்கிறான்னா, நாம் அன்றியும் நாம் நன்மை தீமையாக இரு பாதைகளை நாம் அவனுக்கு காண்பித்தோம். 2 பாதையை அவனுக்கு நம்ம காமிச்சிட்டோம். ஷைத்தான் இருக்கிறதுனால. ஓகே, லேக் ஆஃப் அவேர்னஸ். வெரி குட். வேறு? மாஷா அல்லா, வெரி குட், நல்ல ஆன்சர்ஸ். வேறு? ஏன் வழிகாட்டுதல் அவனுக்கு நல்லா தான் குரானில் சொல்லிட்டான்ல, நாம் தான் இரு பாதைகளே நம்ம அவனுக்கு காமிச்சிட்டோம்னு சொல்லிட்டான்ல. பாதையை கூப்பிட்டு இந்த 2 பாசம் இருக்குது, இந்த பாதை இருக்குப்பா, இந்த 2 பாதையில் நீங்கள் போப்பா, இந்த பாதை வழியாக நீ போனீங்கன்னா அந்த ஊருக்கு போயிடுவேன், இந்த பாதை வழியில் போகாத, இந்த பாதையில் போனால் ஊரை விட்டு வேறு எங்கேயாவது போயிடுவேன் அப்படின்னு ஒருத்தர் 2 பேரும் நம்ம விட்டு சொல்லிட்டாரு. அப்போ நமக்கு தெரியும், அதான் பாதையை காமிச்சிட்டார்ல, வா அதில் போவோம் அப்படின்னு நம்ம போயிடுவோம். இப்போ அல்லாஹ் தான் உங்களுக்கு 2 பாதையை காமிச்சிட்டான்ல, அப்போ இப்படி இருந்து நம்ம ஏன் வழிகாட்டுதல் நமக்கு வேணும் சொல்லுங்கள். கைடன்ஸ் இல்லைன்னா தவறுகள் அதிகமாக நடக்கும். வெரி குட். வேறு? சூப்பர். போகிற வழியில் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருக்க. வெரி குட். எல்லாம் இஸ்லாம் சைக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸாக ஆன்சர் பண்ணால் எப்படி? புதுசாக வந்தவங்க ஆன்சர் பண்ணுங்கள். வெரி குட். வேறு? 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 நியூ புதுசாக, அதாவது இந்த கிளாஸே இப்போ தான் வர்றவங்க ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சதை ஆன்சர் பண்ணுங்கள், சரியோ தப்போ. இப்போ ஆன்சர் பண்ணுறதில்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸு. வேறு? மனிதன் தடுமாறக்கூடாது. மனிதனும் தடுமாறிடுவான். அதனால தடுமாறாமல் போகிறதுக்கு இரு பாதைகளே நம்ம, அதாவது ஒரு கைட்னஸ் வேணும் அப்படிங்கிறது. வி வில் ஸ்டக். ஓகே, ஸ்டக்காகி நின்றக்கூடாது. கரெக்ட். சூப்பர். வெரி குட். கிட்டத்தட்ட எல்லாரும் சொல்லக்கூடிய ஆன்சர் கரெக்டு தான். அப்போ அல்லாஹ் குரானில் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான். ஒரு விஷயத்தை, ஒரு வசனத்தை சொல்கிறான். நிச்சயமாக இதுதான் என்னுடைய நேரான வழி, ஆகவே இதனை பின்பற்றுங்கள், இதர வழிகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம், அவை உங்களை அல்லாஹ்வுடைய வழியை விட்டு தடுத்துரும், நீங்கள் பயபக்தியுள்ளாக இருப்பீர்களாயின் இருப்பதற்கு இவ்வாறு அவன் உங்களை போதிக்கின்றான் அப்படின்னு இந்த வசனத்தை இறக்குறான். அப்போ இந்த வசனத்தை ரசூலா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து தப்சீர் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஒரு ஒரு கோடை கீச்சிட்டு, இதுதான் என்கிட்ட இருந்து இதுதான் அல்லாஹ்வுடைய நேரான வழி, அதுக்கு வலது பக்கம் இடது பக்கம் 2 கோடை கீச்சுறாங்க. கோடை கீச்சிட்டு ஷைத்தான் உங்களை 2 புறத்துலேருந்து அழைச்சிக்கிட்டே இருப்பான், அதனால அந்த வழியின் பக்கம் போயிடாதீங்க, இந்த நேரான வழியை பின்பற்றுங்கன்னு சொல்லி இந்த வசனத்தை ஓதி காட்டுவாங்க. அப்போ அல்லாஹ் வந்து இதுதான் நேரான வழி அப்படின்னு சொன்னாலும், இதுதான் உங்களுக்கு பாதையில் காமிச்சாலும் மனிதனுக்கு கைட்னஸ் அவசியம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனிதனுக்கு 2 எதிரிகள் கூடவே இருக்கிறாங்க. யாரு கேட்டிங்கன்னா, ஒன்று ஷைத்தான், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மனோ இச்சை. மனோ இச்சையும் ஷைத்தானும் இந்த மனுஷனை ஆட்டி படைப்பாங்க. பொதுவாக ஒரு மனிதன், ஹியூமன் பீயிங்ஸ் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் இருக்கும்போது அவனுக்கு வந்து இருதரப்பட்ட எண்ணங்கள், இருதரப்பட்ட விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒன்று நன்மை, பாசிட்டிவான விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும், இன்னொன்று தீமை, நெகட்டிவான விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ பெரும்பான்மையான மனிதர்கள் எதை அதிகமாக, 100க்கு 90% பீப்புள்ஸ் எதை அதிகமாக நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம், எதை செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நெகட்டிவான வழிகளை வந்து போகிறதுக்கு அதை சூஸ் பண்ணுவோம், இல்லை மனோ இச்சையை சூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்முடைய கல்பு வந்து ஈஸியாக மனோ இச்சையின் பக்கம் சாஞ்சிரும். இப்போ மனிதனுடைய இரு தரப்பட்ட வழிகள், 2 பக்கமும் ஷைத்தான் மனோ இச்சை, இது 2மே அவனை ஆட்டி படைக்கிறதுனால என்ன ஆகுது? அவனால் தடுமாறுறது, ஸ்டெக்காகி நிற்கிறது, எந்த வழியில் போகிறன்னு தெரியாமல் நிற்கிறது, எப்படி போகணும்னு தெரியாமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் அவனை வந்து நிலைகுலைய வச்சிரும். நிலைகுலைய வைக்கிறதுக்கான பெரும்பான்மையான சாத்தியக்கூறுகள் அவனுக்கு அந்த நேரங்களில் இருக்குதுங்கிறது தான் அல்லாஹ், நீங்கள் வந்து உனக்கு 2 பாதையில் காமிச்சாலும் சரி, இந்த 2 வழி உனக்கு வந்து ஒரு கைட்னஸ் புக்கு ஒன்று வேணும் அப்படின்னு. இப்போ பாதையை காமிச்சாச்சு, அவர் கூப்பிட்டு இந்த ரூட் வழியாக போங்க, ரூட் வழியாக போனால் அந்த ஊருக்கு போயிடுவீங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அவர் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு அந்த ரூட்டு வழியில் போகிறீங்கன்னா இந்த புக்கை வச்சுக்கோங்க,
இந்த புக்கை வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த புக்கில் எது வழியாக போகணும், எந்த பக்கம் போகணும், அந்த ரூட்லேயே சில பிரச்சனைகள் இருக்குது, சில மேடு பள்ளங்கள் இருக்குது, இந்த மேடு பள்ளத்தில் இப்படி போங்க அப்படி போங்கன்னு ஒரு கெய்னஸ் புக் கொடுத்தா இன்னும் இந்த மனிதன் ஈஸியாக போயிடுவோம். அப்போ அல்லாஹ் குரானில் ஷைத்தானை பற்றி எச்சரிக்கும் போது ஒரு வசனத்தை மேற்கோள் காட்டுறான். நபியே நீர் கூறும், நமக்கு யாதொரு நன்மையும் தீமையும் செய்ய இயலாத அல்லாஹ் அல்லாத வச்சு நம்ம அழைப்போம். அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்டிய பின்னரும் நாம் பின்புறம் திருப்பப்பட்டு விடுவோமா? அவ்வாறாயின் ஒருவனுக்கு நண்பர்கள் இருந்து அவர்களை எங்களிடம் வந்துவிடு என நேர்வழி காட்டு அழைத்து கொண்டிருக்கும் போது ஷைத்தான் அவனை வழித்தவர செய்தால் பூமியில் தட்டெழுந்திருக்கின்றானே அவனை போன்று ஆகிவிடுவோம் இப்படின்னு அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்றான். அப்போ ஷைத்தான் ஒரு மனிதனை வழி தவறு செஞ்சுட்டான் அப்படின்னா பூமியில் தட்டெழுந்து திரிவானே. தட்டெழுந்து திரியுதுதான் என்ன? ஒரே ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஆன்சைட்டி, அது இது அப்படி பிரச்சனை இந்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி மனிதன் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கு போயிடுவான். இது எனக்கு என்ன செய்யணே தெரியல. சில பேர் வந்து பாருங்கன்னா எனக்கு என்ன செய்யணே தெரியல அப்படின்னு நிற்பாங்க. அதாவது ஹராமான விஷயங்களை நல்லா ஈடுபட்டு நல்லா வீட்டுக்குள்ளே நல்லா உட்கார வச்சு சோறு போட்டு வளர்த்துட்டு கடைசியில் பிரச்சனை வந்து நிற்கும் போது எனக்கு என்ன செய்யணே தெரியல, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, எனக்கு எப்படி கொண்டு போகணுன்னே தெரியல, இந்த மாதிரி புலம்பக்கூடிய மனிதர்கள் நம்ம பார்க்குறோம். இப்போ ஷைத்தான் ஒரு பக்கம் அல்லாஹ் வந்து ஷைத்தானை குறித்து எச்சரிக்கும் போது மனோச்சியின் பற்றி எச்சரிக்கிறான். என்னது? நபியே, அதாவது மனோச்சியை பின்பற்றாதீர், உண்மையாகவே அல்லாவின் பாதையை விட்டு தடுத்து விடும் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறா இந்த வசனங்கள்ல. மனோச்சியை பின்பற்றி, இப்போ மனோச்சை, இப்போ இச்சை பக்கம் வாங்கல. இப்போ மனிதர்கள் வந்து ஒரு கெய்னஸ் புக் இல்லை, குரான் வழிகாட்டி ஒரு வழிகாட்டுறதுக்கான ஒரு புக் இல்லை அப்படின்னு வச்சுக்கிறோங்க எக்ஸாம்பிளுக்கு. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கன்னா, எனக்கு தோன்றது நான் சரின்னு ஒன்று செய்யும்போது அது உங்களுக்கு தவறாக தோணும். கரெக்டாக? ஆமாம் இல்லையா? இப்போ நான் ஒரு விஷயத்தை செய்கிறேன், அதை நான் சரின்னு செஞ்சு செய்கிறேன், நீங்கள் தவறுன்னு சொல்லுவீங்க. நீங்கள் தவறுன்னு சொல்லக்கூடியதை நான் சரின்னு சொல்லுவேன், நீங்கள் சரின்னு சொல்லுவேன், நான் தவறும்பேன். இப்படி ஆளுக்கு சரி தவறு சரி தவறு சரி தவறுன்னு சொன்னால் அப்போ யார் சொல்கிறதா சரி, யார் சொல்கிறதா தவறு? இந்த நிலைக்கு வரணும்ல, வரணுமா கூடாதா? எஸ் வரணும். யார் சொல்கிறதா சரி, யார் சொல்கிறதா தவறு? அப்போ ஒரு நிலைக்கு வரும்போது தான் அல்லாஹ் என்ன பண்ணுறான்? தூதர் அனுப்பிச்சு இதுதான்ப்பா சரி, இதுதான்ப்பா தவறு, இப்படி போகக்கூடாது, இப்படி போகணும், இதை பின்பற்றுங்க, இதை பின்பற்றாதீங்கன்னு ஒரு தூதரை அனுப்பிச்சு ஒரு வேதத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து உங்களுக்கு கைட் பண்ண வச்சுட்டு தான். அதனால தான் நாளைக்கு மறுமையில் நரகத்தில் போடப்பட்டவங்க மலக்குமார்களை கூப்பிட்டு கேட்பாங்க, நீங்கள் வந்து அல்லாட்ட கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணி எங்களுக்கு இந்த வேதனையை குறைச்சிடக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ மலக்குமார் திரும்ப ஒரு கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வினா, அல்லாஹ்வுடைய தூதர் உங்கள்கிட்ட வந்து எச்சரிக்கலையா அப்படின்னு கேட்பாங்க. ஆம் வந்தார்கள், எச்சரித்தார்கள், நாங்கள் அவங்கள நிராகரிக்கக்கூடியவர்களாகவே இருந்தோம் சொல்லுவாங்க. அப்போ மலக்குமார் அதுக்கு பதில் என்ன சொல்லுவாங்க? நாங்கள் அல்லாட்ட கேட்க முடியாது, நீங்கள் வேணால் கேட்டுக்கோங்கன்றாங்க. இது நரகத்துக்குள்ளே போகும்போது இன்னொரு இடத்துல எல்லாம் வழிகாட்டுவான். ஒவ்வொரு மனிதர்களையும் நிப்பாட்டி அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு எச்சரிக்கை வரலையா அப்படின்னு கேட்பாங்க. வந்தார்கள் சொல்லும்போது கையை போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு மனிதர்களும் கேட்கப்படும். இப்போ மனோ இச்சையின் அடிப்படையில், இப்போ மனோ இச்சை தான் இங்கே மெயின் மெஜாரிட்டி. ஷைத்தான் தெளிவான எதிரி, அவனை எதிரியாகவே எடுத்துக்கோங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லும்போது நம்மள பல நபர்கள் ஷைத்தானை குறித்து அவனுடைய ஊசலாட்டங்கள், அவனுடைய சித்து வேலைகளை வந்து ஓரளவுக்காக நம்ம தெரிஞ்சு வச்சுருப்போம். ஆனால் மனோ இச்சையில் நிறைய நம்ம கோட்டை விட்டுருப்போம். ஏன்? மனோ இச்சை வந்து எங்கெல்லாம் வந்து செல்வாக்கு செலுத்துங்கிறத மனிதன் புரியாத நிலை உருவாகும். எங்கன்னா குடும்பத்துக்குள்ள, தன்னுடைய நெருங்கிய உறவுக்குள்ள. இப்போ உதாரணமாக ஒருத்தர் வந்து இப்போ ஒன்று செய்கிறாரு. இப்போ வந்து இப்போ மார்க்கத்தில் பிதத்தான செயலை செய்யாதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவர் அது வரைக்கும் உங்ககிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருப்பார், நல்லா பண்ணுவார், நல்லா இங்கிதமாக பழகுவார், எல்லாம் செய்வார். ஆனால் அவர் செய்யக்கூடிய ஒரு காரியம் பிதாத். இந்த பிதாத்தை நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே மனோ இச்சையை ரூல் பண்ணும். அது எப்படி நீ சொல்கிறது கரெக்டாக இருக்கும்? முன்னோர்கள் என்ன அப்படி தப்பாக செஞ்சாங்க, இதுக்கு முன்னாடி போனவங்க அப்படியே செஞ்சாங்க, பெருமை, ஆணவம், இந்த எண்ணம் உள்ள வந்து நிற்கும். அப்போ இந்த எண்ணம் உள்ள வந்து நிற்கும் போது அந்த நிற்கும் கூடிய நேரங்களில் தான் உங்களுக்கு குரான் தேவைப்படும், அதிகமாக தேவைப்படும். இந்த இடத்துல குரான் சொன்னால் என்ன சொல்லுது, இந்த இடத்துல எப்படி வாழ சொல்லுது, எப்படி இருக்க சொல்லுது, உண்மையிலே இது பிதாத்தானா அப்படின்னு தேடணும். அப்படி தேடக்கூடிய மனிதர்களால் மட்டும்தான் நேரான வழியில் உறுதியாக பயணிக்க முடியும். அல்ல அந்த உறுதியை கொடுப்பான். அப்போ மனோ இச்சையில் பட்டு அல்லாடிக்கிட்டே இருக்கும்போது அது வந்து உங்களை திசை திருப்பிக்கிட்டே இருக்கும் அல்லாவுடைய பாதையை விட்டு. அது மட்டுமா? நிறைய இடத்துல யோசிச்சு பாருங்க. ஈகோ டச் ஆகும். 2 பேருக்குள்ள சண்டை வந்துடும். சண்டை வந்துட்டு மன்னிப்பு கேட்க போவோம், ஷைத்தான் விட மாட்டான், தூண்டுவான்.
நீயே மன்னிப்பு கேட்கணும். அவன் தானே தப்பு செஞ்சான். அவன் தப்பு செஞ்சா நீயே மன்னிப்பு கேட்கணும். கேட்காத, இரு பார்த்துக்கிறலாம். ஈகோ டச் ஆகும். தெளிவ சில 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 பேருடைய நடவடிக்கைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 வந்து நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருமணத்தில் நீங்கள் பார்க்கலாம். இந்த ஈகோலாம் திருமணத்தில் நீங்கள் நிறைய பார்க்கலாம். உதாரணமாக சம்டைம்ஸ் வந்து மாப்பிள்ளையோ பொண்ணு வீட்டு சைட்லேயோ வந்து பிரச்சனை உருவாகும். மாப்பிள்ளை வீடு சரியில்லை, பொண்ணு சரியில்லை, இது சரியில்லை, அவங்க வந்து வேண்டாம், அது உங்களுக்கு சூட்டபிள் ஆகாது, அதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க, அப்படியே ஒரு அவேர்னஸ் முன்னாடியே அவங்களுக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை கேட்காத ஃபேமிலிஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் சரியாயிடுவோம், அதெல்லாம் பார்த்துக்கிறலாம், அதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கிறலாம், பின்னாடி சரியாயிடுவாங்க அப்படின்னு அந்த ஈகோ டச் ஆகும். அப்படி இந்த இறக்கி விட்டுட்டா, இந்த மாதிரி விட்டுட்டா அப்படின்னா நாளைக்கு என்னை பற்றி ஊர் என்ன சொல்லும், உலகம் என்னன்னு சொல்லும், அது பார்த்துக்கிறலாம், நம்ம திருத்திக்கிறலாம். இந்த ஸ்டேட்டஸ் இஷ்யூஸ், இதுதான் மனிதர்களை நிலைகுலே வைக்கக்கூடிய பெரிய விஷயம். ஸ்டேட்டஸ் இஷ்யூஸ் தான். இந்த ஸ்டேட்டஸ் இஷ்யூஸை நீங்கள் கொஞ்சம் அதாவது பொதுவாகவே மக்களுடைய விமர்சனத்துக்கு நீங்கள் உட்பட்டு வாழ்ந்தீங்கன்னு வைங்களேன், நீங்கள் வாழவே முடியாது. இதுதான் யதார்த்தமான உண்மை. மக்களுடைய விமர்சனத்துக்கு நீங்கள் அடிபணிஞ்சீங்க, மக்கள் விமர்சனம் பண்ணுவாங்க அப்படியே நீங்கள் ஒரு காரியத்தை பிற்படுத்துறீங்கன்னா நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக பிற்படுத்திக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா சொல்லக்கூடிய மக்கள் எல்லாருமே அறிவுஜீவிகள்லாம் கிடையாது. சொல்லக்கூடிய மக்கள் எல்லாருமே குரான் சொன்னால் கரைச்சி குடிச்சவங்கலாம் கிடையாது. அவங்கவுங்க மனோச்சியின்படி தான் பேசுவாங்க. நீங்கள் குரான் சொன்னால் வார்த்தையை ஒன்று கரெக்டு, இது பாதை கரெக்டான பாதை, இதில் நீங்கள் போகலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது ஒருத்தங்க வந்து அதெல்லாம் இப்போ குடும்பம், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வட்டியில் இறங்காதீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் இந்த காலத்தில் வாழ முடியுமா? இந்த காலத்தில் வட்டி இல்லாமல் யார் இருக்கா? அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம், எல்லாம் மன்னிச்சிருவோம், எல்லாம் எல்லாத்தையும் மன்னிக்கக்கூடியவன் இப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா மனோ வச்சு அங்கே ரூல் பண்ணுது. அந்த ஸ்டேட்டஸ் இஷ்யூஸ் உள்ள வந்து உங்களை தாக்கத்தை செலுத்தும், விடாது. அதாவது ஈவன் நீங்கள் வட்டியில் வாங்கி தான் ஒரு பைக் எடுத்து அந்த பைக்கில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதை விட நடந்து போகிறது பெஸ்ட்டு. நீங்கள் வட்டிக்கு வாங்கி தான் ஒரு வீட்டை கட்டி அந்த வீட்டில் குடி பொருந்து உட்காரதை விட வீடே இல்லாமல் வாடகை வீட்டில் இருக்குது பெஸ்ட்டு. ஏன் டெண்டர் அடிச்சு கூட உட்காந்துக்கலாம், பிரச்சனை இல்லை. பறக்கத்தால இறக்குவான், பறக்கத்தான் இருக்கும். வட்டி வாங்கி தான் ஒரு திருமணத்தை முடிக்கணும், வட்டி ஒரு வரதட்சணை கொடுக்கணும், வட்டி வாங்கி தான் வரதட்சணை கொடுத்து ஒரு திருமணத்தை ஒரு பெண்ணை திருமணம் முடி கொடுக்கணும்னு அப்படிப்பட்ட மாப்பிள்ளையும் வேண்டாம், அப்படி பொண்ணு வேண்டாம்னு சொல்லி அது சாலிகான ஒரு பையனுக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம், பிரச்சனை இல்லை. அல்ல அதுக்கான வசதி ஏற்படுத்தி கொடுப்பான். அப்போ இந்த இடத்துல தான் நம்ம குரான் சொன்னா எப்படி ஃபாலோ பண்ணுறோங்கிறது இருக்குது. அல்லாஹ் குரானில் சொல்கிறான்ல, சகாபாக்களை பார்த்து சொல்லுவா, நீங்கள் வந்து எந்த சோதனையும் அனுபவிக்காமல் ஈஸியாக சொர்க்கத்துக்குள்ளே நுழைஞ்சலாம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களான்னு கேட்பான். உங்களுக்கு முன் சென்ற சமுதாயம், ரசூல்லா வந்து ஒரு ஹதீஸில் சொல்லுவாங்க, முன் சென்ற சமுதாயத்துக்கெல்லாம் அப்படியே மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தை நிற்க வச்சு அப்படியே வெட்டுவாங்க, உடம்பு ரெண்டாக பிளக்கும் அப்படிம்பாங்க. அப்படி அந்த படிப்பட்ட சோதனையெல்லாம் நீங்கள் வந்து இல்லாமல் ஈஸியாக சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சிருமான்னு ரசூல் அல்லாஹ் தஆலா யாரை பார்த்து கேட்குறான்னா சகாபாக்களை பார்த்து கேட்குறான். அப்போ இந்த மனோ இச்சை, இந்த ஷைத்தான் மனோ இச்சை, இந்த ரெண்டுல இருந்து ஒரு மனிதன் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால தான் இப்லீஸ், இமாம் இப்னு ஜௌசியா அல்லது இப்னு கையும் நினைக்கிறேன், ரெண்டு பேருடைய ஒரு கூற்று ஒன்று உண்டு. யார் தன்னுடைய கல்வியை வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகிறாரோ அவர் வந்து ஷைத்தானுடைய ஊசலாடுதுன்னு தப்பிச்சிருவார். ஷைத்தான் ஒருத்தனை வழிகெடுக்கணும்னு நினச்சிட்டானா அவன்கிட்ட இருந்து பறிக்கக்கூடிய முதல் காரியம் கல்வி தான். எஜுகேஷன். நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்தை எடுத்துருவான். அதை எடுத்துட்டான் அப்படின்னா முடிஞ்சு போச்சு, உங்களை ஈஸியாக வழிகெடுத்துருவான். அதனால தான் இபாதத், நீங்கள் இபாதத் செய்ய வணக்கசாலி நீங்கள் நிறைய பேர் பார்க்கலாம், வணக்கசாலியாக இருப்பாங்க, ஆனால் அறிவு இருக்காது, மார்க்கு அறிவு இருக்காது. அவங்கள ஈஸியாக ஷைத்தான் வழிகெடுத்துருவான். 5 நேரம் தொழுவாங்க, 5 நேரம் நோன்பு, குரான் சொன்னால் அதாவது நோம்புனா தவறாமல் வைப்பாங்க, குரான் ஓதுனா பயங்கரமாக ஓதுவாங்க, ஒரு மாதத்துக்கு ஒரு ஜுஸை கூட முடிச்சிருவாங்க, இபாதத்தில் வந்து நல்லா இருப்பாங்க, ஆனால் மார்க்கு அறிவு இருக்காது. ஈஸியாக ஒரு தவறை செய்வாங்க, ஈஸியாக மற்றவங்களுக்கு அநியாயம் பண்ணிடுவாங்க, தான் செய்கிறது அநியாயம்தான்னு தெரியாமே செய்யக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க. அப்போ இது ஒரு அவேர்னஸ் நமக்கு உருவாகணும். இந்த ரெண்டு புரிஞ்சுதா? ஷைத்தான் மனோ இச்சை புரிஞ்சுதா? அடுத்து போகலாமா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சரி அப்போ ஏன் மக்கள் வந்து ஒரு குழப்பத்தில் வாழ்கிறாங்க, ஏன் மக்கள் ஒரு குழப்பத்திலே இருக்கிறாங்கங்கிறதுக்கு நெருக்கடியான வாழ்க்கை அல்ல, ஒரு நெத்தி பொட்டா ஒரு சொல்லக்கூடிய வார்த்தை தான், எவன் என்னுடைய உபதேசத்தை புறக்கணிக்கின்றானோ நிச்சயமாக அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்கும், மேலும் நாம் அவனை கியாமத் கூட்டனாக எழுப்போம். இப்போ நெருக்கடியான வாழ்க்கை, இந்த நெருக்கடியான வாழ்க்கைக்கு நீங்கள் வாங்க. பொதுவாக நம்ம வாழ்க்கையில் நெருக்கடியான வாழ்க்கை அப்படி உபதேசத்தை புறக்கணிக்கின்றானோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
எல்லாருடைய மனநிலை எங்கே வந்து நிற்கும்னா, உபதேசம்னா அல்லாஹ்க்கு ஷிர்க் வைக்கக்கூடாது, பிதாத் செய்யக்கூடாது, இதோட நம்ம நிப்பாட்டிப்போம். பார்த்துறீங்களா? இதோட நிப்பாட்டிப்பாங்க. நிறைய பேரோட மைண்ட் செட் அங்கே வந்து நிற்கும். வட்டி வாங்கக்கூடாது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் பொய் சொல்லக்கூடாது. அஃப்கோர்ஸ் இதெல்லாம் வந்து நிற்கும். உபதேசத்தை புறக்கணிக்கின்றானே அப்படிங்கிற வார்த்தை அல்லாஹ் தாலா உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வாழ சொல்கிறான், எப்படியெல்லாம் வாழ வேண்டான்னு சொல்கிறான். இந்த இந்த அந்த சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே உபதேசம் தான். குரானே ஒரு உபதேசம் தான், சுன்னா ஒரு உபதேசம் தான். அப்போ இப்படி தான் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை வடிவமைச்சுக்கணும், இப்படி வாழ்க்கையை வடிவமைக்க கூடாது அப்படின்னு இருந்தாங்கன்னா, அப்போ நீங்கள் ரெண்டு வாழ்க்கையும் உபதேசத்தை நீங்கள் சேர்த்து வாழலாம், புறக்கணிச்சு வாழலாம். சேர்த்து வாழ்ந்தீங்கன்னா அதுக்கான ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்குது, புறக்கணிச்சு வாழ்ந்தீங்கன்னா அதுக்கான ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்குது. உதாரணமாக இப்போ வந்து பொதுவாக ரெண்டு மார்க்கத்தில் இப்போ நாங்கள் கரண்டாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரெண்டு விஷயத்தை நாங்கள் சொல்கிறோம். ஒன்று, இப்போ நாங்கள் கரண்ட்லி எங்கள் டீம் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் டிவர்ஸ். இதுதான் நாங்கள் மெஜாரிட்டி ஃபேஸ் பண்ணுறோம், அதிகமாக ஃபேஸ் பண்ணுறோம். கிட்டத்தட்ட என்ன சொல்லனா, நிறைய பேர் வந்து என்ன சொல்ல ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே பண்ண முடியாத அளவுக்கு உருவாயிடுச்சு. அந்த அளவுக்கு டிவர்ஸோடைய ரேட் அந்த ரேஞ்ச் வந்து அதிகமாகிட்டே இருக்குது நம்ம கம்யூனிட்டிக்குள்ளே. குறிப்பாக சொல்கிறதா இருந்தால் என்கிட்ட ஒரு மார்க்க உலமா, ரொம்ப ஃபேமஸான உலமா தமிழ்நாட்டில் அவர் என்கிட்ட ஒன்று சொன்னார். என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயே ஒரு மாதத்துலேயே 20 டிவர்ஸ் நடந்துருச்சுன்னு சொன்னார். 12 அல்லது 20 நினைக்கிறேன். ஒரு மாதத்தில் ஒரு டிஸ்ட்ரிக், ஒரு ஊரில் மட்டும். அந்த வழக்கு அவர் தான் வந்து அந்த வழக்கை நான் தான் பார்த்தேன் அப்படின்னு. ஈவன் அவர்கிட்ட நான் சொன்னேன். அப்போ இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன் அவர்கிட்ட, அவர் ரொம்ப பொறுமைசாலி. அவர் வந்து பொறுமையாக ஆன்சர் பண்ணுவார். அவர் ரொம்ப பிடிக்கும் அவர் பேச்சு எல்லாம் பொறுமையாக இருப்பார். அவர் பொறுமையை கற்றுக்கலாம். அவர் சொன்னார், நான் அவர்கிட்ட சொன்னேன், அப்போ ஜிம்மா பயானில் நீங்கள் இதை பற்றி பேசலாம்னா, அவர் என்கிட்ட சொன்ன வார்த்தை, தயவு செஞ்சு இதை ஞாபகப்படுத்தாதீங்க, எனக்கு அப்படியே ஆத்திரமாக இருக்குன்னாரு. 3 மாதம் இந்த சப்ஜெக்ட் நான் தொடக்கூடாதுன்னு இருக்கிறேன், கவுன்சிலிங் கொடுக்கக்கூடாதுன்னு இருக்கிறேன், இந்த சப்ஜெக்டே தொடக்கூடாதுன்னு நான் இருக்கிறேன். 3 மாதத்துக்கு அப்புறம் நான் சொல்லிக்கிறேன், எனக்கு அவ்வளோ ஆத்திரமாக இருக்குது அப்படின்னு சொன்னார் வார்த்தை. காரணம், அந்த உபதேசத்தை மீறி செயல்படும் போது அதுக்கான ஏற்படக்கூடிய ரிஃப்ளெக்ஷன்ஸ். சரி, என்ன உபதேசத்தை மீறி செய்கிறாங்க? இப்போ ரசூல்லா வந்து ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. என்ன? உங்கள்கிட்ட மார்க்கம் தெரிந்த ஒரு பையன், ஒரு மணமகன் பெண் கேட்டு வந்தால் நீங்கள் பெண்ணை கொடுங்க, அப்படி நீங்கள் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் பிதத்தை திறந்து விட்டுருவீங்கன்னாங்க. சர்வநாசம் தான் அப்படி. இன்னொன்று, ஒரு திருமணம் முடிக்கிறதுக்கு அளவுகோலாக ஒன்று சொல்லிட்டு போனாங்க. என்னது? ஒரு பெண் 4 நோக்கத்துக்காக திருமணம் முடிக்கப்படுகிறார், பெண்ணோ ஆணோ. இது பெண்ணை ஸ்பெசிஃபிக்காக சொன்னதுனால பெண்ணுக்கு மட்டும் பொருந்தல, ஆணுக்கும் தான். எது? மார்க்கத்துக்காக, தீனுக்காக, குடும்பத்துக்காக, செல்வத்துக்காக. அதில் வந்து தீன் உள்ள பெண்ணை திருமணம் முடித்து உன் வாழ்க்கையை இம்மையை வந்து நீ வாழ்க்கையை செழிப்பாக்கிக்கோ, இல்லைன்னா நாசமாகட்டும், கரங்கள் நாசமாகட்டும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்போ இங்கே வாங்க, இப்போ நீங்கள் மார்க்க சட்டங்களை எடுத்தீங்க அப்படின்னா, ஃபிக்ஹ் சட்டத்தில் நீங்கள் மார்க்கத்தை முன்னிறுத்தி தான் திருமணம் முடிக்கணும், மார்க்கத்தை முன்னிறுத்தி திருமணம் முடிச்சா அந்த திருமணம் செல்லுமா கேட்டிங்கன்னா செல்லும், மாற்று கருத்து இல்லை. இப்போ ஒருத்தர் மார்க்கத்தை முன்னிறுத்தலை, மார்க்கத்தை முன்னிறுத்தாம செல்வத்துக்காகவோ அழகுக்காகவோ ஒரு பெண்ணையோ ஒரு பையனை திருமணம் முடிச்சுட்டாங்கன்னா திருமணம் செல்லும், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அனுபவிப்பான். நிறைய பேர் டீனேஜ் பசங்களை ஃபேஸ் பண்ண முடியல, அவ்வளோ ஸ்ட்ரகிள் நாங்கள் பார்க்குறோம் டீனேஜ் பசங்கக்கிட்ட. அவன் வந்து என்னன்னா, ஒரு விஷயத்தை பேச முடியல. அவன் வந்து குரான் சுன்னாவை மறைமுகமாக வெளிப்படையாக சொல்லாட்டாலும் உள்ளுக்குள்ளே அவனுக்கு அவ்வளோ, அதாவது நிராகரிப்பு இருக்குது. பேசும்போது அவ்வளோ ஒரு வன்மத்தில் பேசுவான், ஒரு இதில் பேசுவான். அதை ஏன் தொழணும்? அதெல்லாம் இப்போ தொழறதுக்கு அவசியமே இல்லை, எல்லா கடவுளும் ஒரே கடவுள் தானே, பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், எல்லா வேதம் ஒரே வேதம் தானே, பார்த்துக்கலாம், அதை ஏன் தொழணும்? தொழுதில் எந்த இதுவும் இல்லை, ஏன் பண்ணணும், ஏன் அப்படி பண்ணணும், ஏன் இப்படி வாழணும்? இந்த மாதிரி பேச்சு டீனேஜ் கிட்ட நாங்கள் நிறைய ஃபேஸ் பண்ணுறோம். ஏன் நம்மகிட்ட டீனேஜ் நம்ம கவுன்சிலிங் கொடுக்கும்போது அவ்வளோ ஃபேஸ் பண்ணுறோம். இப்போ அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டோம் அப்படின்னா அதனால தான் குழந்தை வளர்ப்பை சொல்லும்போது அடிப்படை எங்கேருந்து ஆரம்பிக்கும்னா திருமணத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணும். நம்ம குழந்தை வளர்ப்புன்னு எங்கே வச்சுட்டு இருப்போம்னா, குழந்தை பிறந்து அது நல்லா வளர்ந்து அது 10 வயசு ஆனதுக்கப்புறம் தான் பிள்ளை வளர்ப்புனே என்னன்னு தேடி பார்ப்போம். எப்படி இனிமேல் நான் அப்புறம் 10 வயசு. ஆனால் ஆரம்பிக்கிறது மேரேஜிலிருந்து. மேரேஜ் அவங்க எப்படிப்பட்ட கணவனை முடிக்கிறாங்க, எப்படிப்பட்ட பெண்ணை முடிக்கிறாங்க, எப்படிப்பட்ட ஆணை பிடிக்கிறாங்க, அதிலிருந்து ஆரம்பிக்கும். அதிலிருந்து ஆரம்பிக்கிறது தான் டேர்ன் பை மாறி 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 வந்து தான் ஒரு சாலியான பிள்ளையை வளர்றானா இல்லை அதுக்கு மாற்றமாக வளர்றானுங்கிறது அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஆனால் எங்கே உபதேசத்தை புறக்கணிக்கிறது. வெளித்தோற்றம் இபாதத், வீட்டுக்குள்ளே போனால் மாற்றம். வெளித்தோற்றத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா குரான் சுன்னா ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது, வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா குரான் சுன்னாக்கு மாற்றமாக இருக்கிறது.
அப்போ இது இப்படி இருக்கக்கூடிய சமுதாயம், இப்படி இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட எப்படி நம்ம வாழ்க்கையில சேஞ்சஸை எதிர்பார்க்க முடியும்? எப்படி ஒரு நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கையை எதிர்பார்ப்போம்? இது ரொம்ப அவசியம் தானே. அப்போ ஒரு 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 ரசூல்லா வந்து ஆயிஷா இல்லா அறிவிக்கும் போது எப்படி சொல்லுவாங்க, ரசூல்லாவுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்களோட உள் வாழ்க்கை வெளி வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்கும் அப்படிம்பாங்க. ரசூல்லா மாதிரி உள் வாழ்க்கை வெளி வாழ்க்கையை நமக்கு ஒரே மாதிரி இல்லாட்டாலும் ஒரு பெரும்பாவங்கள்லேருந்து நம்ம தவிர்த்து வாழ்கிறோமா? இங்கே இப்போ நல்லா பாருங்களேன், இங்கே ஸ்டேட்டஸ் இஷ்யூஸ் பார்க்குறோம். கரெக்டா? ஸ்டேட்டஸ் இஷ்யூஸ், ஈகோ, பெருமை, பொறாமை, வஞ்சகம், நானா நீயான்னு போட்டி எத்தனை நாளைக்கு சொல்லுங்க, எத்தனை நாளைக்கு நீங்கள் அந்த மாதிரி பார்க்க முடியும்? இப்படி திரும்பி அப்படி திரும்பும்போது மலக்குள் மௌத் வந்தானா முடிஞ்சு போச்சு. எஸ் ஆர் நோ? அந்த ஸ்டேட்டஸ் உங்கள் பின்னாடி வராது. அந்த நீங்கள் யாருக்கிட்ட பொறாமப்பட்டு இருந்தோ வராது. யாருக்கிட்ட நீங்கள் வந்து நீயா நானா போட்டி போட்டிங்களோ வேலைக்கு ஆகாது, எதுவுமே ஆகாது. தௌபாக்கு அங்கே வாய்ப்பு இல்லை. நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அங்கே வாய்ப்பு இல்லை. சேஞ்ச் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. சேஞ்ச் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. முடிஞ்சு போச்சு. திரை அகற்றப்பட்டுரும். உங்களுக்கும் ஃபர்சக் அந்த கபூருடைய திரை அகற்றப்பட்டுரும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நேரம் அங்கே போய் தான் ஆகணும் அங்கே. அப்போ அதை ஏன் நம்ம யோசிக்க மடக்கிறோம்? நாளைக்கு குரான் நாளைக்கு வந்து நிற்கும் போது நான் சொன்னபடி நீ வாழ்ந்தியான்னு தான் கேட்பான். சொன்னபடி வாழ்ந்தியானா எப்படி? இப்போ நாங்கள் டிவோர்ஸை ஃபேஸ் பண்ணும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு என்னன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு வெறுப்பு வந்துடும். அந்த 2PCS நம்மளும் மனுஷன் தானே, அவங்கள்ட்ட பேச முடியாது, வெறுப்பு வந்துடும். ஏன் இப்படி இருக்கிறீங்க, ஏன் இப்படி உங்களை மாற்றுறதுக்கான ரீசன், ஏன் இப்படி மாறினீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களோட ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து பார்த்தா அவங்க ஆரம்பிச்சதுலேருந்து அவங்க வந்து முடிச்சதுலேருந்து டோட்டல் சேஞ்சஸ், பெரிய மாற்றம் அவங்க வந்து நிற்கும். காரணம் இது ஃபேமிலி. அதனால தான் சிசியோஃபேர்னியான்னு சொல்லி ஒரு மன சிதைவு நோயின்னு ஒன்று சொல்லுவாங்க. சிசியோஃபேர்னியா வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கேள்விப்படாமல் கூட இருப்பீங்க. இருக்கிற உளவியல் நோய்களே உச்சகட்ட நோய். அது வந்துச்சு அப்படின்னா, அது ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் அவரை வந்து ரிட்டர்ன் நம்ம கொண்டு வர முடியாது. அவரை தூக்கிட்டு வந்து நிப்பாட்ட முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய கஷ்டங்கள் ஏற்படும். அப்போ சிசியோஃபேர்னியாவுக்கு வந்து நிறைய பேர் அந்த சிசியோஃபேர்னியாவுடைய டாக்டர்ஸ் அதாவது மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? சிசியோஃபேர்னியாவிலேருந்து ஒருத்தரை வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னா அவரை சார்ந்து இருக்கிற சமுதாயமே அவருக்கு ஹெல்ப் பண்ணணும். இங்கே அப்படியா இருக்கும்? பொதுவாகவே கவுன்சிலிங் நாங்கள் கொடுக்குறோன்னா ஒரு குழந்தைக்கோ ஒரு பிள்ளைக்கோ கணவனுக்கோ மனைவிக்கோ கொடுத்தா அவங்க மட்டும் மாற்றம் இல்லை, அவங்க ஃபேமிலியே சேஞ்சஸ் ஆகிறது ரெடியாக இருக்கணும். அப்போ தான் அந்த கவுன்சிலிங் அவங்களுக்கு பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். திரும்ப அந்த பிரச்சனை வருவார். ஆனால் அங்கே இருக்காது அட்மாஸ்பியர். அப்போ அட்மாஸ்பியர் டோட்டல் சேஞ்ச். ஊர் பேர் சொல்ல விரும்பலை. நாங்கள் வந்து ஒரு ஊரில் வந்து ஒரு கேஸை வந்து ஃபேஸ் பண்ணோம். ஃபேஸ் பண்ணும்போது என்னென்னா கடைசி வரைக்கும் அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்னென்னா இவர் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியே இருந்தாங்க. ஃபேமிலி கேட்கல. ஃபேமிலி வந்து ஈகோ ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தாங்க. கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னா வித்தின் 3 months டிவர்ஸ் ஆகி உச்சக்கட்ட ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனில் இருக்கிறாங்க. கவுன்சிலிங் என்கிட்ட வருது. இப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? என்ன பண்ண முடியும் எங்களால்? இப்போ நான் ஜீ பூமா பட முடியும்? சைக்காலஜி படிச்சுட்டா ஜீ பூம்பா உங்களுக்கு அந்த பிரச்சனையை சரி பண்ணிடு, ஜீ பூம்பா இதை சரி பண்ணிடு அப்படின்னு சொல்லையா முடியும்? வேணா அவங்களுக்கு என்ன சொல்லலாம், உச்சக்கட்ட மனுஷங்கிற அடிப்படையில் சரி அல்லாஹ் நல்ல வாழ்க்கையை கொடுப்பா, இதுக்கப்புறம் நல்ல வாழ்க்கையை தேர்ந்தெடுங்க, இதுக்கப்புறம் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் உண்மை அதுதான் உண்மை. வேறு வழியில் அதான் சொல்லி ஆகணும். வேறு சில NLP டெக்னிக், CPT டெக்னிக்கு, சைக்காலஜி கான்செப்ட், லைஃப் ஸ்கில்ஸ் ட்ரைனிங்லாம் கொடுத்தா அவங்கள அதுலேருந்து மீட்டு கொண்டு வந்துடலாம். ஆனால் திரும்ப அந்த இழந்து போன வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா, அந்த இழந்து போன வாழ்க்கையை அவங்களால திரும்ப மீட்டு கொண்டு வர முடியுமா? சரி, இழந்து போன வாழ்க்கை தான் தன்னை எனக்கு தெரியாமல் நடந்துருச்சு, நாங்களும் இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஃபேமிலியும் எக்ஸ்பெக்ட் பண்ணலை, ஆனால் உள்ளே போய் மாட்டிக்கிட்டேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்களுக்கு கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரு காரணம் இருக்குது. எனக்கு வந்து தெரியாமல் இருந்துச்சு, அல்லாஹ் தெரிய வச்சுட்டான், அல்லதுலேருந்து பாதுகாத்தானே, அதுவும் பாதுகாத்த மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் ஃபேமிலிக்கு அல்லாஹ் தஆலா சொல்லியிருந்திருப்பான், அங்கங்கே ஒரு அறிகுறி காட்டியிருப்பான், ஃபேமிலி சைடு காட்டிகிட்டே இருந்திருப்பான், கணக்கே எடுத்துகிட்டு கிடையாது. அல்லாஹ் வந்து நமக்கு வந்து மாற்றத்தை ஏற்படுத்துகிறாங்கன்னா நேராக உங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உங்கள் வீட்டுக்கு வர வச்சுட்டு, இந்த பாருப்பா உனக்கு நாளைக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அதனால நீ வந்து இந்த பிரச்சனையில் போகாத அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்னா அல்லாஹ் வீட்டுக்கு அனுப்ப மாட்டான்.
புரியுதா? மலக்குமார்களை இறக்கி வச்சுட்டு உங்களுக்கு வகி இறக்கிட்டு இருக்க மாட்டான். புரியுதா இல்லையா? அல்லாஹ் தாலா மக்கத்து காபியர்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. என்ன வார்த்தையை பயன்படுத்துவாங்கன்னா, எங்களுக்கு இந்த வானவர்கள் தூதராக வரக்கூடாதா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அல்லாஹ் தாலா ஒரு வசனத்தை இறக்குவான். என்ன இறக்குவானா, வானவர்களே தூதர்களாக உங்களுக்கு அனுப்பதா இருந்தாலும் அவங்களையும் நான் மனிதராக தான் அனுப்பியிருப்பேன் அப்படின்னு நல்லா சொல்கிறேன். வானவராக உங்களுக்கு அனுப்பிச்சிருக்க மாட்டேன். ஏன் வானவராக அனுப்பிச்சிட்டா கதை முடிஞ்சு. வானவர் ஒருத்தர் வந்துட்டாரு, வானவர் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஈமான் கொண்டு என்ன பிரயோஜனம்? கரெக்டா? அல்லாஹ் தான் எனக்கு சொல்கிறான், மறுமை நாள் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் ஈமான் கொண்டு பிரயோஜனம் இல்லை. மறுமை நாள் நீங்கள் பார்த்துட்டீங்க, கண்ணால் பார்த்ததுக்கு பிற்பாடு இதுக்கு ஈமான் கொண்டு என்ன பிரயோஜனம்? இப்போ வானவர் ஒருத்தர் வந்துட்டாங்க வானவர் வந்துட்டாங்க அப்படின்னா எப்படி அதுக்கப்புறம் ஈமான் கொண்டு என்ன பிரயோஜனம்? கதை முடிஞ்சிருங்க அல்லாஹ். அப்போ வானவரே உங்களுக்கு அனுப்பதா இருந்தாலும் மனிதராக தான் அனுப்பிச்சிருப்பேன். அப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம ஒரு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம்னா நம்மளை சுற்றி அல்லாஹ் தஆலா எச்சரிச்சுக்கிட்டே இருப்பான். சைனிங் அதாவது இதை சைக்காலஜியில் என்ன சொல்லுவாங்கன்னா உள் உணர்வுன்னு சொல்லுவோம், இல்லை சைனிங் வார்னிங் சொல்லுவோம். சைன் வார்னிங், உங்களை சுற்றி சிம்டம்ஸ் வார்னிங், சைன் வார்னிங் சொல்லுவாங்க. உங்களை சுற்றி ஒரு சில விஷயங்கள் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொண்டிருப்பான். அதை உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா ரைட், இதுக்குள்ளே போகக்கூடாதுங்கிறத அல்லாஹ் தெளிவாக சொல்ல வரா. அதையும் மீறி நான் பேச முடியாதுப்பா, என்னால் முடியாதுப்பா, என்னால் பண்ண முடியாது இன்ஸ்டியூஷன், அவன் என்னால் பண்ண முடியாதுப்பா, என்னால் வராதுப்பா அப்படின்னு நம்ம போனோம் அப்படின்னா அல்லாஹ் தேர்ந்தெடுப்பு சுதந்திரத்தை மனிதனுக்கு கொடுத்துட்டான். நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டு போனீங்கன்னா அதுக்கப்புறம் அனுபவிக்கக்கூடிய நீங்கள் அனுபவிச்சுதான் நானும் நீங்களும். அப்போ அதில் இருந்து அதனால தான் அல்லாஹ் தஆலா மூமின்களுக்கு தௌபாங்கிற ஒரு வாசலை திறந்து விடுற. நம்ம தௌபான்னு என்ன நினச்சி வச்சுருக்கோம்னா, பாவம் செஞ்சுட்டா தௌபா தான், பாவம் செஞ்சா தானே தௌபா, மற்றதில் விட்டுருது. இப்போ இந்த மாதிரி கிக்கட்டான சூழ்நிலையில் போய் மாட்டிக்கிட்டோம்னா அப்போ தௌபா செஞ்சு எல்லாம் நம்மளை மீட்டு கொண்டு வந்துருக்கும்போது அல்ல மூமின்களை மீட்டு கொண்டு வருவோம். அப்போ இந்த நெருக்கடியான வாழ்க்கை இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ அறிவும் தொழில்நுட்பம் வளர்ந்து மன அமைதி ஏன் குறைகிறது அப்படி நீங்கள் கேளுங்களா. நமக்கு அனுதினமும் படிக்கக்கூடிய ஒரு வசனம், என்ன வசனம்? அலாபி திக்ரில்லாஹி தத்துமனில் குழு, அல்லாவின் நினைவால் தான் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன அப்படின்னு ஒரு வசனத்தை அனுதினமும் படிக்கணும். சரி, இப்போ நிம்மதினா என்ன? இங்கே எல்லாம் நிம்மதி எது நினச்சி வச்சுருக்கோம்னா, நல்லா ஊர் சுற்றுறது, எங்கேயாவது போகிறது, நல்லா சாப்பிட்றது, நல்லா டூர் போகிறது, நல்லா வீட்டை நல்லா ஒரு ராகத்தான் நமக்கு பணம் கொட்டுன்னு கொட்டுதா, இதைத்தான் நிம்மதி சந்தோஷம் நிம்மதி நினச்சி வச்சுருக்கோம். அது நிம்மதி கிடையாது, சந்தோஷம் உங்களுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் இருக்கும். நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் போகிறீங்க, இல்லை ஒரு ஃபன் கேம்ஸ் விளையாட போகிறீங்கன்னா கேம் விளையாண்டு முடிக்கிறது சந்தோஷமாக இருப்பீங்க. கேம் விளையாண்டு முடிச்சதும் மனசில் ஒரு வருத்தமாக இருக்கும், நிம்மதி இருக்காது. என்னடா செய்ய, என்ன பண்ண அப்படின்னு ஒரு விரக்தியிலே இருப்போம். அப்போ நிம்மதிங்கிறதுக்கு இங்கே டெஃபினிஷன்ஸ் வேறு. அப்போ நிம்மதி ஏன் நிம்மதி இல்லை? நம்ம அனுதினமும் தொழுகிறோம், நிம்மதி இல்லை. குரான் ஓதுறோம், நிம்மதி இல்லை. திக்ரு செய்கிறோம், நிம்மதி இல்லை. நம்ம இங்கே யாரும் தொழுகில் குரான் ஓதுறோம் சொல்ல மாட்டோம். நம்ம இல்லை, அதெல்லாம் பாதுகாத்துறத தவிர மெஜாரிட்டி பீப்புள்ஸ் அதை மாற்றாதான் இருக்காங்க. நல்லா பாதுகாத்தவர்கள் அதை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அதிலிருந்து நிறைய பண்ணுறவங்க அந்த கவுன்சிலிங்கில் அவங்க ஃபேஸ் பண்ணுவோம். இந்த தொழுதிங்களா அப்படின்னு கேள்வி கேட்டால் போதும், அவங்களுக்கு ரோசம் வந்துடும். நானா? என்னை பார்த்து என்ன ஒரு கேள்வி கேட்டீங்க? நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? நான்லாம் 5 நேரம் தொழுவேன், தகச்சு தெரிஞ்சிருவேன், 5 நேரம் தொழுதுகிட்டு இருப்பேன், என்னை பார்த்துட்டு ஒரு கேள்வி கேட்டீங்களேம்மா. ஆனால் அப்போ ஏன் ஸ்ட்ரெஸ் ஆச்சு அப்படின்னு கேட்டால், அது இல்லை எனக்கு அது அவர் அப்படி பண்ணுறாரு, எனக்கு அது ஒத்துக்கவே மாட்டேங்க. என்ன பண்ணுறாரு கேட்டால் அது ஒரு அறிவுக்கே புறம்பாக இருக்கும், இல்லைன்னா விட்டு கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். விட்டு கொடுக்கறது கிடையாது. அப்போ இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அடுத்து அருமருந்து, மனிதர்களே உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல உபதேசம் வந்துள்ளது, அது இதயங்கள் நோய்களுக்கு அருமருந்து, அல்லாஹ் அருமருந்துன்னு சொல்கிறான். இப்போ வாங்க, ஹசனுல் பஸ்ரி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறாரு? குரான் அதை கொண்டு அமல் செய்வதற்காகத்தான் இறக்கப்பட்டுச்சு, ஆனால் நீங்கள் குரான் ஓதுறதே அமலாக வச்சுருக்கீங்கன்னு கேட்குறாரு, சொல்கிறாங்க ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ். குரானை அமல் செய்வதற்காகத்தான் இறக்கப்பட்டுச்சு, நீங்கள் ஓதுறது தான் அமலாக பண்ணிச்சிருக்கீங்க அப்படின்னு. உமர் இல்லா ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க? குரான் உங்களுக்கு ஓதுறதுக்காகத்தான், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்காகத்தான், நீங்கள் பின்பற்றுறதுக்காக தான் அது இறக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. இமாம் இப்னு சயீத் ரஹிமஹுல்லாஹ் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இதில் அவங்களுடைய இதில் வருது. இவ யாருன்னா இப்னு தபரி, இப்னு கசீர், குர்துபி, பஹவி, இவங்க எல்லாம் தப்சீர் நூல்ல தாய். அந்த அளவுக்கு இப்னு தபரி எழுதுனா ஒரு நூல், சரிங்களா? அவர் சொல்கிறார், ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார், அழகான ஒரு வார்த்தை. என்னன்னா, நான் ஆச்சரியப்படுறேன். என்ன ஆச்சரியப்படுறேன் அப்படின்னா, குரானை ஓதைக்கொண்டு சிலரை பார்த்து குரான் ஓதுறாங்க, ஆனால் விளக்கத்தை தெரியாமல் இருக்கிறாங்க. இப்போ ஓதுவதால் மட்டும் அவங்க என்ன சுவையை அவங்க அடைஞ்சிருவாங்க அப்படின்னு கேட்குறாரு. திரும்ப இவன் இப்னு கைம் ஒரு வார்த்தையை பயன்படுத்த, ரொம்ப அழகான ஒரு கூற்று.
இதை விட பெரிய நஷ்டம் இல்லை. நஷ்டம் இதை விட பெருசு ஒன்றும் இல்லை. என்ன சொல்றாரு தெரியுமா? இதை விட நஷ்டம் இல்லை, இதை விட ஏமாற்றம் இல்லை அவருக்கு. எவர் ஒருவர் கல்வி கற்பதில் வாழ்க்கையை ஈடுபடுத்தினாரோ அதிகமான நேரத்தை அதன் பிறகு துணியாய் விட்டு சென்று விட்டார். அதாவது கல்வி கத்துறதுக்காக நிறைய ஈடுபட்டிருக்காருங்க. சரிங்களா? நிறைய கல்வியே கத்துட்டு இருக்கிறார். யாரை சொல்றாருன்னு பார்த்துக்கோங்க. கல்வி கற்ற நபரை ஒருத்தரை சொல்றாரு. கல்வி கத்து 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 துணியா விட்டு போயிட்டாரு. சரிங்களா? ஆனா குரானுடைய உண்மையை தெரியல, யதார்த்தத்தை புரியல, செய்திகளை விளங்கி கொள்ளல, நேரடியாக குரானுடைய உள்ளம் தொடர்பு வச்சு அது என்ன சொல்ல வருதுங்கிறத பொருளை உணராம இருக்கிறாரு. அது கருத்தை விளங்காம யார் இந்த உலகத்தை விட்டு பிரிகிறாரோ அவரை விட நஷ்டவாளி யாரும் இல்லை. இதை யாருக்கு இமாம் இப்னு கையும் ஒப்பிட்டு சொல்றாருன்னா, கல்வி கற்றவரோட ஒப்பிட்டு சொல்றாரு. நம்மெல்லாம் அப்ப எங்க இருக்கோம்? கல்வி கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நபரோடைய ஒப்பிட்டு சொல்றாரு. ஒருத்தர் கல்வி கத்துக்கிட்டு உலகத்தொட்டு போயிட்டாரு. ஆனா அவர்கிட்ட வந்து குரானுடைய உண்மைத்தன்மையை யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறல, அவரு துணியா, அதாவது அவர் குரான் செய்திகளை விளங்கி கொள்ளல, அதோட உள்வாங்கலை, அது எப்படி அப்ளை பண்ணலை, வாழ்க்கையில செயல்படுத்தலை, எதுவுமே பண்ணலை. அவர் வந்து இந்த உலகத்தை விட்டு போனார்னா அதை விட நஷ்டம் எதுன்னாரு? கற்றுக்கொண்ட கல்வியை ஒரு கல்வியாளரை பார்த்து சொல்கிறோம். நம்மனா எங்கே இருக்கோம் அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிற வேண்டியதான். அப்போ எங்கே இருக்கோங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்திக்கிற வேண்டியது. அதனால தான் ரசூலா இவன் தபரியில் வரக்கூடிய ஒரு செய்தி ஒன்று உண்டு. என்ன சொல்லுவாங்கன்னா, என் உம்மத்தில் சில நபர்கள் பின்னாடி தோன்றுவாங்க. அவங்க ஏன்னா குரானை குடிச்சிருவாங்க பால் மாதிரி. பார்க்குறோமா இல்லையா? போட்டி, நீ முடிக்க நான் முடிக்க. ரமலான் வந்துட்டா போதும், எத்தனை பேர் நீ ஒன்றா நான் ஒன்றா, நான் எத்தனை ஜூஸும் முடிக்கிறப்ப நீ எத்தனை ஜூஸும் முடி, போட்டி போடுங்க. அடுத்தது தெரிஞ்சு போட்டி போடுங்க. குரானை ஓது நன்மை கிடைக்குமா? நன்மை கிடைக்க மாற்றுக்கிறதுல என்ன அர்த்தம்? அல்ல என்ன சொல்றான்? நீ ஓதுறதுக்காக தான் ஒரு மன அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் முத்தகீன் அல்லதீன இப்படியே ஓதுறதுக்கா? அப்படியே ஓட்டு ஓதுற வேகமா நீங்க ஓதுறதுக்கா குரான் இறக்கி வச்சிருக்கான்ல? அருமருந்து. இப்போ குரானுடைய கடமைகள் சில இருக்குது. என்ன கடமைகள்? ஈமான் கொள்வது, சரியாக ஓதுவது, புரிந்து சிந்திப்பது, அதன்படி செயல்படுவது, பிறருக்கு கற்பிப்பது, வாழ்க்கையின் வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்வது, அதற்குரிய மரியாதை அளிப்பது. இந்த 7 கடமைகள் குரான் மீது நம்ம கடமைகள். இல்லை ஃபர்ஸ்ட் நீங்கள் பாருங்கள், ஈமான் கொள்வது. யார்? இது அல்லாஹ்வின் திருவேதமாகும், இது எத்தகைய சந்தேகம் இல்லை, பயபக்தியோருக்கு நேர் வழிகாட்டியாகும். இப்போ பாருங்க, நீங்கள் புக்ஸ் படிச்சிருப்பீங்க. புக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜில் எழுதியிருப்பாங்க. என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னா, இது வந்து இதில் ஏதாவது ஒரு தவறு இருந்தால் எங்களுக்கு சுட்டி காட்டவும், நான் தவறை திருத்திக் கொள்கின்றோம் அப்படின்னு புக்ஸோட ஃப்ரண்ட் பேஜிலே இருக்கும். கரெக்டாக? நாங்கள் இதை ரொம்ப எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இதை நாங்கள் தொகுத்துருக்கோம். இதில் ஏதாவது தவறு இருந்தால் நீங்கள் சுட்டி காட்டுங்க, நாங்கள் பின்னாடி அடுத்த நெக்ஸ்ட் எடிஷன்ஸில் நாங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறோம்னு சொல்லுவாங்க. இங்கே அல்லாஹ் முதல் வார்த்தையை அலிஃப் லாம் மீம் தாலிக்கல் கிதாப் லா ரைப ஃபீஹி, லா ரைப, எத்தகைய சந்தேகம் இல்லை அப்படிங்கிற முதல் வார்த்தையை பயன்படுத்துகிறான். சந்தேகமே இல்லைங்கிறாரு. பயபக்தியோடருக்கு நேர்வழி காட்டி. நேர்வழி காட்டி எல்லாத்துக்கும் நேர்வழி காட்டி சொல்லலை, பயபக்தியோடருக்கு நேர்வழி காட்டி. யார் இந்த குரானை பயபக்தியோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நேர்வழி காட்டி. அப்படிப்பட்ட வார்த்தையை எல்லாம் முதலே பண்ணுறாங்க. இப்போ குரானை எப்படி பண்ணுறோம்? குரானை ஓதணும், அமல்படுத்துகிறோமா? அமல்படுத்தக்கூடிய சமுதாயத்தை உருவாக்குறோமா? அவன் அடிக்கிறான், இவன் அடிக்கிறான், அவன் நமக்கு வந்து நம்ம சட்டங்களை பறிச்சிருந்தான், இவங்க நம்ம சட்டங்களை பறிச்சிருந்தாங்க, இவங்க எப்படி மாற்றமா, நம்ம ஒழுங்கா இருக்கோமா? அதை பாருங்க. இருக்கா? எத்தனை பேர் நம்ம வந்து நம்ம வீட்டு பிள்ளை வந்து ஃபஜருக்கு அனுப்பிச்சி விட்றோம்? ஃபஜர் எத்தனை ஒரு பள்ளியாசல ஃபஜர் நிரம்பி இருக்குது? எத்தனை பேர் இந்த குரான் சொன்னபடி நீங்கள் வாழ்க்கையை அமைச்சுக்கிறோம்? நம்ம எத்தனை பேர் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கிறோம்? எத்தனை பேர் வட்டி இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோன்னு போட்டி போடுறோம்? அதுக்கு எத்தனை ஸ்டெப்ஸ் எடுத்துருக்குறோம்? நான் உண்டு என் வேலை உண்டு, 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 இப்படி குடும்பம். அதனால தான் அதாவது எந்த ஒரு சமுதாயம், எந்த ஒரு உயிரினம் போராட்டத்தை குணத்தை இழக்குதோ அந்த உயிரினம் நாளடைவில் அழிக்கப்பட்டுருன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? எந்த ஒரு உயிரினம் போராட்ட குணத்தை இழக்குதோ அந்த உயிரினம் அழிக்கப்பட்டுருன்னு சொல்லுவாங்க. அதனால தான் டைனோசர் அழிஞ்சிச்சுன்னு ஒரு இது சொல்லுவாங்க. போராட்ட குணம் நீங்கள் தெருவில் இறங்கி போராடுறது இல்லை, கொடி பிடிச்சிட்டு போராடுறது இல்லை, உங்களுக்குள்ள அது குடும்பத்தை சீர்படுத்துறது, தன்னை சீர்படுத்துறது, குடும்பத்தை சீர்படுத்துறது, சமுதாய சீர்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறது, அதுக்கான எஃபெக்ட் போடுறது. நாங்கள் என்ன பண்ண, எங்களுக்கு என்ன தெரியும், நான் என்ன பண்ண, ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு முன் சென்ற அறிஞர்களுடைய தாய்மார்கள் நினச்சிருந்தாங்கன்னா இமாம் புகாரி, இமாம் முஸ்லீம், இமாம் திருமதிலாம் வந்திருக்க மாட்டாங்க. புரிஞ்சுதா?
தாயுடைய நம்ம செஷனே ஒரு உண்டு. அதாவது பெற்றோர்கள் வளர்ப்பில் தாயுடைய பங்கு மட்டும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு ஒரு செஷனே நடத்தியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நிறைய அறிஞர்களுடைய தாயுடைய வரலாறு, இவன் இப்னு தைமியா, இப்னு கையம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுஃபியான் சௌரி ஐமஹுல்லா, புகாரி, இமாம் ஷாஃபியோடைய வரலாறுலாம் அற்புதமாக. இமாம் ஷாஃபி ஐமஹுல்லா, இமாம் ஷாஃபியோட தாயாரெலாம் வீட்டு, அதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு வேலை செய்ய போயிட்டு கூலி கொடுக்கும்போது என்ன செய்வாங்கன்னா, கூலி எனக்கு வேண்டாம், ஏதாவது உங்கள்கிட்ட வேஸ்ட் பேப்பர் இருந்தால் தாங்க, என் பிள்ளை படிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லுவாங்க. இமாம் ஷாஃபி உடைய தாயார். எத்தனை பேர் அந்த மாதிரி பண்ணி இப்போ நம்ம பண்ணுறோம், மாற்றுக்கிறது இல்லை, படிக்க வைக்கிறோம். எதில் நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா உலக கல்வி இல்லை. மதரசாக்களில் கூட்டம் இல்லை, மதரசாக்களில் அட்மிஷன்ஸ் இல்லை, அட்மிஷன்ஸ் விட்டு தூரம் மாறாங்க இல்லை, அதுக்கான இது இல்லை, அது விழிப்புணர்வு இல்லை. ஏன்னா நம்ம பின்பற்றுறதில்லை. இப்போ எதுங்க எல்லாரும் வேதத்தை உட்காந்து படிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. கரெக்டாக இஸ்லாம்னா எப்படின்னு குரானை உட்காந்து திறந்துலாம் ஒவ்வொருத்தரும் படிச்சுட்டு இருக்க மாட்டான், செயலை தான் பார்ப்பான். அந்த செயல் நம்ம ஒரு முஸ்லீமுடைய செயல் சக முஸ்லீமுக்கே ஒரு திருப்தியை கொடுக்கலன்னா எப்படி மற்றவங்களுக்கு கொடுக்கும்? புரியுதா? ஒரு முஸ்லீமுடைய செயல் சக முஸ்லீமுக்கே திருப்தி கொடுக்கல, ஏன் தாய்க்கு திருப்தி கொடுக்கல, தந்தையுடைய செயல் பிள்ளைக்கு திருப்தி கொடுக்கல, தாயோடைய செயல் பிள்ளைக்கு திருப்தி கொடுக்கலன்னா எப்படி மற்றவங்ககிட்ட நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? நீங்கள் எவ்வளோ நம்ம எவ்வளோ பயானில் உட்காந்தாலும் சரி, எவ்வளோ பயான் உள்ளே கேட்டாலும் சரி, என்னன்னா மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் அது மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது, மாற்றம் ஏற்படாது. அப்போ ஈமான் கொள்வது, அப்போ ரெண்டாவது சரியாக ஓதுவது. இதில் நம்ம அல்லது அதை விட சற்று அதிகப்படுத்திக் கொள்வீராக, மேலும் குரானை தெளிவாக நிறுத்தி மோதுவீராக. இதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு நம்ம சமுதாயம் இதுக்கு மட்டும்தான் விதிவிலக்கு இல்லாமல் போட்டு ஓதுறதுக்கு மட்டும்தான் அனுப்பிச்சி வச்சுருவோம். ஏதோ நமக்கு 6வது கடமை மாதிரி போய் அனுப்பிச்சி வச்சுருவோம். கடமை தான், ஆனால் இதை மட்டும் தான் பிடிச்சிட்டு நிற்கிறது குரானில். அப்புறம் புரிஞ்சு சிந்திப்பது, மேலும் அவர்கள் இந்த குரானை ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா, அல்லது அவர்கள் இருதயங்கள் அவர்கள் மீது போட்டப்பட்டு விட்டன அப்படின்னு கேட்குறேன். யாரை பார்த்து கேட்குறேன்னா, இந்த சமுதாயம் நேராக கொண்டு போயிட்டு இந்த வசனத்தை கொண்டு போய் முனாஃபிக்குக்கும் போய் காஃபிருக்கு மட்டும் சேர்த்து வைக்கக்கூடாது. நமக்கு தான். புரிஞ்சா? இந்த குரான் மனிதர்களுக்கு இறக்கப்பட்டுச்சு நல்லா சொல்கிறான். அந்த மனிதர்களில் வழிகாட்டி யாருக்கு? பயபக்தியோருக்கு வழிகாட்டி தான். இப்போ பயபக்தியோடு தான் அந்த வசனம் ஃபஸ்ட்டு குரானை சிந்திக்க மாட்டேனால என்ன பார்த்தா நம்மளை பார்த்தா ஃபஸ்ட்டு கேட்குறான். இப்போ நம்ம அந்த வசனங்கள் ஓதும்போது இது மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கு தான் அந்த வசனமா, அவங்க தான் சிந்திக்க வைப்பா. சயின்ஸை சிந்திக்கணும், சோசியலை சிந்திக்கணும், பூமி எப்படி இருக்குது, வானம் எப்படி, அதை சிந்திக்க. அப்படி சயின்ஸை கொண்டு போய் இந்த வசனத்தை தாவா பணியில் ஈடுபடுத்தும் போது அறிவியலுக்கு பயன்படுத்துவாங்க. இந்த குரானை சிந்திங்க, அறிவியலுக்கு ஒரு டூலுக்கு தான் பயன்படுத்துகிறாங்கன்னு தவிர அது அறிவியலுக்கு மட்டும் இல்லை. கொண்டு போய் நேராக அறிவியலை சேர்த்து வச்சுருது. கடைசியில் எதுக்கும் நம்ம வாழ்க்கையில் அதுவும் பிரச்சனை இல்லை, அது தேவையில்லை. இது சயின்ஸை மட்டும் பேசுகிறது. இப்போ உங்களுக்கு நீ ஆராய்ந்து பாருங்க, எங்கே பிரச்சனை உருவாகுது, பிரச்சனை எங்கே வந்துச்சு, பிரச்சனை வர்றதுக்கான போட்டு எங்கே போட்டிருக்கோம், அப்போ அதை சரி செய்யுங்க. அதை சரி செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க, அதை சரி செய்ய போராடுங்க, அதை சரி செய்யறதுக்கு உறுதுணையாக இருங்க. புரிந்து சிந்திப்பது, அப்போ அதன்படி செயல்படுவது. நம்பிக்கை கொண்டவர்களே, தீனு இஸ்லாமத்தில் முழுமையாக நுழைஞ்சிருங்க. ஷைத்தான் அடிச்சுவடையில் பின்பற்றாதீர்கள், நிச்சயமாக அவன் உங்களுக்கு பயங்கரமான எதிரியாவான். அதன்படி செயல்படுவது, அமல்படுத்துவது. தீனு இஸ்லாத்தை முழுமையாக நுழைஞ்சிருங்கன்னா ஓரத்தில் நின்றுக்கிட்டு இல்லை, பண்ணுவோமா வேண்டாமா, பண்ணுவோமா வேண்டாமா, போவோமா வேண்டாமா இல்லை, உள்ளே நுழைஞ்சிட்டிங்கன்னா என்ன சொல்லுதோ அதான் செய்யணும். கம்பெனிக்குள்ளே வாசலில் நிற்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு சாய்ஸ். கரெக்டாக வாசலில் வரைக்கும் போயிட்டு கம்பெனிக்குள்ளே போவையா வேண்டாமான்னு யோசிச்சுக்கலாம். நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா என்ன ரூல்ஸ் போடுறாங்களோ அதான் ஃபாலோ பண்ணி ஆகணும். எஸ்ஆர்னோ என்ன ரூல்ஸ் போடுறாங்களோ அதான் ஃபாலோ பண்ணி ஆகணும். இத்தனை மணிக்கு நீங்கள் உள்ளே வரணும், இத்தனை மணிக்கு நீங்கள் சாப்பிடணும், எத்தனை மணிக்கு நீங்கள் உங்கள் டியூட்டி முடியுது, எத்தனை மணிக்கு உங்கள் லஞ்ச் பீரியடு, எத்தனை மணிக்கு உங்களுக்கு ஃப்ரீ டைமு, எத்தனை மணிக்கு நீங்கள் இது பண்ணணும்னா உள்ளே போனதுக்கப்புறம் என்ன ரூல்ஸோ அதை மட்டும் நம்ம எந்த மாற்று கருத்தும் பண்ணலாமல் பேசுகிறோம். எந்த மாற்று கருத்தும் இல்லாமல் அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் எங்கள் இஸ்லாத்துக்குள்ளே வந்துக்கிட்டா ஒருவேளை இது பெரும்பாலும் ஒரு ஹலாலாக இருக்குமோ, இங்கே உள்ளே வந்துக்கிட்டு தான் போராடுறது, உள்ளே வந்துக்கிட்டு தான் இது எல்லாத்துக்கும் போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்குது. உள்ளே வந்ததுக்கப்புறம் டிட்டுட்ட சமயம்னா ஒத்தாங்கண்ணா செவியர் ரது எல்லாம் வான்கும் ரது வான் அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்டான், அவர்களையும் புரிந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னால் சஹாபாக்கள் சொல்லும்போது அல்லாஹ் என்னை புரிந்து கொள்ளணும் அப்படின்னு ஒரு வார்த்தை நமக்கு தோணணும். ஆனால் சமயம்னா ஒத்தாங்கண்ணா செவியேற்றோம் கட்டுப்பட்டோம் அப்படின்னு சொன்னதுனால தான் அல்லாஹ் புரிந்து கொண்டான். புரிஞ்சா? யூதர்கள் மாதிரி செவியேற்றும் மாறு செஞ்சோம் இல்லை. இப்போ நம்மளுடைய நிலைப்பாடுகள் பாருங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும்.
நம்முடைய செயல்பாடு எல்லாம் செவியற்றும் மாறு செஞ்சம் தான் இருக்கும். இப்படி வாழணும் அப்படியா மாற்றம், இப்படி செய்யணும் அப்படியா மாற்றம், இவ்விதை மட்டும் பின்பற்றுங்க இப்படி செய்யணுமா மாற்றம், உறவுகளை பேணி வாழுங்க அப்படியா மாற்றம். எங்க இருக்கு உறவுகள் பேணி வாழ்ற? எங்க இருக்குது சொல்லுங்க? சண்டை. மார்க்கும் நல்லா பேசுவார், குடும்பத்துக்குள்ள சண்டை. பள்ளியில் தாயாக இருப்பார், பள்ளியில் பெரிய பொறுப்பில் இருப்பார், குடும்பத்தில் அப்படி உள்டாவாக இருக்கும். பார்க்குறோமா இல்லையா? மார்க்கறிஞர்கள் அப்படின்னு சொல்லுவோம், பின்புலம் பார்த்தீங்கன்னா மோசமாக இருக்குது. அப்போ இதில் எங்கே மாற்றம் வரும்? இங்கே உட்காந்துக்கிட்டு நம்ம இங்கே உட்காந்துட்டு ஜன்னத்தில் பிரதோஷத்துக்கு நம்ம கேட்குறோம், மாற்று கருத்து இல்லை. ஆனால் என்ன செயல்பாடு என்ன இருக்குது அடிப்படை? இப்போது ஒரு பேசிக்காக நீங்கள் ஒரு இதை யோசிச்சு பாருங்கள். வீட்டுக்கு ஒரு ஆள் வேலைக்கு போடுறீங்க, கரெக்டாக? வீட்டுக்கு ஒருத்தர் வேலைக்கு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வேலையை போடுறீங்க, அவருக்கு சில வேலைகளை கொடுக்குறீங்க, ஒரு சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. அவர் எந்த வேலையும் செய்ய மாட்டாரு. சம்பளத்தை கேட்க வந்து அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? சம்பளத்தை கேட்க வராருங்க, எந்த வேலையும் பண்ணலை, ஆனால் மந்த்லி ஒன்றானா சம்பளத்தை கேட்பார். அவர் பாட்டு லீவ் போடுறாரு, அவர் பாட்டு சுற்றுறாரு, நீங்கள் கூப்பிட்டா ரெஸ்பான்ஸ் இல்லை, உங்கள் ஃபோனுக்கு மதிப்பு இல்லை, நீங்கள் டேரெக்டாக வந்து கூப்பிட்டாலும் உங்களுக்கு என்ன இது மாதிரி டேரெக்டாக வந்துட்டு இருந்தீங்கன்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், மிரட்டுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் 1ஆம் தேதி அந்த டைம் எனக்கு சம்பளம் தாங்கன்னு நிற்கிறார். இப்போ என்ன செய்வீங்க? இர்ரெஸ்பான்சிபிள் பிஹேவியர் இருக்குதுல்ல, கோவம் வருதுல நமக்கு. அப்போ அல்லாஹ் குரானில் என்னை இப்படி நான் சொன்னபடி வாழுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு மாற்றமாக செஞ்சா? அதனால தான் ரசூலுல்லாஹ் வார்த்தை சொல்லுவாங்க, உங்களில் பொறுமையாளர் யாரும் கிடையாது. ஏன்னா அல்லாவை தவிர அல்லாஹ் விட உங்களை பொறுமையாளர் யாரும் கிடையாது அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க ஹதீஸில். ரீசன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது விமர்சனத்துக்கு காது கொடுக்குறோம். பெரிய மற்றவங்க அப்படி சொல்லிடுவாங்க இப்படி சொல்லிடுவாங்கிறது தான் நம்ம பயப்படுறோம். ஆமாவாலையா? ஓப்பனாக சொல்லுங்களேன். இதை நம்ம இது பண்ணுறதுக்கு இல்லை. மற்றவங்க அப்படி சொல்லிடுவாங்க இப்படி சொல்லி விமர்சனம் வச்சுருவாங்கிறதுனால நமக்கு ஒரு பயம் இருக்குது. எஸ்ஆர்னோ அப்படின்னா தம்ஸ் அப் போடுங்களேன். பொதுவாக நீங்களோ மற்றவங்களோ சமுதாயம் அப்படி நிற்கிறது அதான ரீசன். 2 பேர் தான் தம்ஸ் அப், மற்றவங்களும் ஒத்துக்கிற இல்லையா? சரி. இப்போ விமர்சனம் வைக்கக்கூடாது, விமர்சனம் இருக்கக்கூடாது அப்படின்னா யாருக்கு முதல்ல அதுக்கு விதிவிலக்கா யார் இருந்திருப்பான்னா ரப்பு தான் இருந்திருப்பான். ரப்புக்கே விமர்சனம் என்ன? இறைவனுக்கு பிள்ளை இருக்கு, இறைவனுக்கு குழந்தை இருக்கு, இறைவனுக்கு மனைவி இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வார்த்தையை பயன்படுத்தும் போது எப்படி சொல்லுவான்? இந்த வார்த்தையை கேட்டுட்டு வானமும் பூமியும் வெடிக்க பார்க்குது அப்படின்னு சொல்லுவான். அல்லாஹ்க்கே விமர்சனம். அல்லாஹ் விமர்சனம் செய்யக்கூடிய மக்கள் இருக்குது. நம்ம அல்லாஹ் குழந்தை இல்லைன்னு சொல்றான், எனக்கு குழந்தை இருக்குன்னு சொல்றாங்க. அல்லாஹ் எனக்கு மனைவிமார்கள் இல்லைன்னு சொல்றான், மனைவிமார்கள் இருக்குன்னு சொல்றான். அல்லாஹ்க்கு இணை துணை எதுவுமே கிடையாதுங்கிறான், இணை துணை இருக்குன்னு சொல்றாங்க. அல்லாஹ்க்கே விமர்சனம். அடுத்த விதிவிலக்கு யாரா இருந்திருப்பா? ரசூலுல்லாஹ், நபிமார்கள் இருந்திருப்பாங்க. அப்படியா இருந்துச்சு? இவர் உண்மையாளர், இவர் சித்திக், இவர் சொன்னா கரெக்டா இருக்கும். ரசூலுல்லாஹ் அவ்வளோ புகழ்ந்தாங்க. மார்க்கத்தை எத்தி வச்சதும் பொதுவாகவே ஒரு படிப்பினை. நீங்க பிரச்சனைய ஒரு விஷயத்துக்கு மாற்றமா நீங்க, அதாவது குர்ஆன் சொன்ன அப்படி ஒரு உண்மை தன்மைக்கு நீங்க வந்தீங்கன்னா எதிர்ப்பு ஃபர்ஸ்ட் குடும்பத்துல இருந்தா வரும். பாத்துறீங்களா? எதிர்ப்பு அங்கிருந்தா வரும். அதாவது ரசூலுல்லாஹ்க்கு சுத்தி இருக்கிறவங்க கேட்கறத விட அதிகமா எதிர்த்தது யாரு? குடும்பத்தில் உள்ளவங்க தான். அவங்ககிட்ட இருந்தா அதிகமா எதிர்த்தாங்க, அவங்க தான் எதிர்ப்பாங்க ஃபர்ஸ்ட். அப்போ எதிர்ப்பு அங்கிருந்தா உருவாகுது. அப்ப இவங்களே இந்த விதிவிலக்குக்கு விமர்சனத்துக்கு விதிவிலக்கு இல்லை. இப்ப நம்மலாம் அப்ப எப்படி விமர்சனத்துக்கு காது கொடுக்க ஆரம்பிச்சோம்னா 2 செயல்தாங்க. குர்ஆன் சொன்னபடி நீங்க உறுதியா ஒரு விஷயத்தை ஹக்கு, உங்க உரிமை, அந்த உரிமைக்காக நீங்க நிக்கிறீங்க, அந்த உரிமைக்காக நீங்க போராடுறீங்க. ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, யார் தன் உரிமைக்காக போராடி தன் சொத்தை மீட்டர் எடுக்கிறதுக்காக போராடுறாரோ அந்த போராட்டத்துடைய உரிமையில அவர் உயிர் இழந்தாலும் ஷஹீதுன்னாங்க. உரிமைக்கு இஸ்லாம் இங்க அனுமதி கொடுத்துருக்கு. அந்த உரிமைக்காக ஒருத்தர் போராடுறாருன்னா அவருக்கு அல்லாஹ் உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பான். உலகமே சுத்தி இருந்தார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, அவர்களும் சூழ்ச்சி செய்தார்கள், அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்தது அல்லாஹ் சிறந்தவன் அப்படின்னு. சூழ்ச்சியாளர்கள் அதான் அல்லாஹ்வுடைய சுன்னால ஒண்ணு. இஸ்லாம் சைக்காலஜியில் வரும், சுன்னத்துல்லான்னு ஒரு டாபிக் வரும், எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய டாபிக் அல்லாஹ்வுடைய சுன்னா. நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிர்அவுனுக்கு
மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன் எதிர்த்தான். எதிர்க்கும்போது ரப்பு இதான் இவன் தான் அல்லாஹ் தான் இறைவன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க, அவனோட சபையில போய் மட்டும்தான் சொன்னாங்க. சபையில போய் சொல்லும்போது ஃபிரௌன் என்ன பண்ணான்னா சூழ்ச்சி செஞ்சான். என்ன, இவரை வந்து பொய்யரா மாற்றணும், பொய்யரா மாற்றி இவர் வந்து ஒன்றுமே இல்லை, இவர் வந்து சூனியக்காரர் அப்படின்னு நம்ம நவுது பில்லா மின்ஹா அப்படி பண்ணணுங்கிறதுக்கு ஃபிரௌன் முயற்சி பண்ணான், சூழ்ச்சி செஞ்சான். சூழ்ச்சி செய்த விளைவு என்ன ஆச்சு, ஊர் மக்கள் மொத்தத்தையும் கூட்டலாம், சூனியக்காரர்களையுமே வர வச்சான். வர வச்சு அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா என்ன பண்ணானா, தௌஹீதை நிலைநாட்டினான். சூனியக்காரர்கள் அந்த இடத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. ஆரம்பத்தில் இருந்திருந்தா கூட எப்படியா இருந்திருக்கும், சபையோட சபையா போயிருந்திருக்கும். ஆனால் சூழ்ச்சியோட விளைவு என்னாச்சு, மொத்த சமுதாயத்திற்கு முன்னாடியும் இஸ்லாம் தான் உண்மைங்கிறது அல்லாஹ் காட்டிட்டான், அந்த மக்கள் மூலமா காட்டிட்டான். சூனியக்காரர்கள் எந்த சூனியக்காரர் மூசா அலைஹிஸ்ஸலாம் தோக்கடிக்க வந்தாங்களோ அவங்களே இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. ஏற்றுக்கிட்டு அந்த மக்களுக்கு முன்னாடி இஸ்லாத்தை ஏற்றுக்கப்போ அதை எல்லாத்தையும் மக்கள் பார்க்குறாங்க. அப்போ என்னாச்சு, சூழ்ச்சிக்காரர் சூழ்ச்சி அல்லாஹ் ஆக்கிடுவான். அதே மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாற்றை பாருங்க. கடல், அடிக்கடி சொல்லியிருப்பேன், கடல் கடல் தான் அந்த பக்கம் இருக்குன்னு மூசா அலைஹிஸ்ஸலாமும் தெரியும், ஃபிரௌனுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவங்க எல்லாம் அந்த மதியன் வாசிகள், அங்கே தான் இருக்கிறவங்க, ஈஜிப்டில் வாழ்ந்தவங்க தான். இப்போ இந்த பக்கம் போனால் நம்ம சென்னையில் இருக்கிறோன்னா ட்ரிபிளிகேல் இருக்கிறோன்னா ட்ரிபிளிகேல்லேருந்து கொஞ்சம் தள்ளி போனால் பீச், மெரினா பீச் இருக்குன்னு நமக்கு தெரியும். மணிடிலேருந்து கொஞ்சம் நடந்து போனால் மெரினா பீச் இருக்குன்னு தெரியும். இப்போ மெரினா பீச் வரையும் ஒருத்தர் போகிறாரு, இந்த பக்கம் போகிறாரு, அந்த பக்கம் பீச் இருக்குன்னு போகிறவங்களுக்கும் தெரியும், அவரை பின்பற்றி நம்ம போகிறோம் நமக்கும் தெரியும் அந்த பக்கம் பீச் இருக்குன்னு. மூசா அலைஹிஸ்ஸலாம் போகிறாரா, மூசா அலைஹிஸ்ஸலாம் பீச் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு, அந்த பக்கம் கடல் இருக்குன்னு. ஃபிரௌனும் கடல் இருக்குன்னு தெரியுது, போகிறாங்க. அதாவது அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வார்த்தையை பயன்படுத்துவான். மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து கடலுக்கு முன்னாடி அடிச்சாங்க, அடிக்கும் போது அந்த கடல் வந்து மலை போல எதிர்த்து நின்றுச்சு, மலை மாதிரி பிரம்மாண்டமான காட்சி கொடுத்துச்சுன்னு அல்லாஹ் சொல்லுவான். இப்போ ஃபிரௌன் பார்க்குறான், இது வந்து பிரம்மாண்டமான காட்சி கொடுக்குது, இதுல இருந்து இது அதுலயாவது அவனுக்கு தோணுச்சான். பார்த்தீங்கன்னா இல்லை, திரும்பி அவங்கள வந்து அட்டாக் பண்ண போனா அல்லாஹ் தஆலா என்ன பண்ணா, எது மூலமா சூழ்ச்சி செஞ்சாங்களோ அவங்க அழிக்கிறதுக்காக முற்பட்டா, கடைசியில் இந்த சூழ்ச்சி மூலமே ஃபிரௌன் அழிச்சிட்டான். அதனால தான் சூழ்ச்சியை யார் ஒருத்தருக்கு எதிராக சூழ்ச்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ, யார் ஆரம்பிச்சாங்களோ அந்த சூழ்ச்சி அவங்களுக்கே திரும்பும். இதுதான் அந்த உலகத்துடைய நியதி, பிரபஞ்சத்தோட நியதி. பிரபஞ்சத்துக்கு வச்சு அல்லாஹ்வோட சுன்னால உண்டு. இப்போ புரிஞ்சுதா, இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா, அதன்படி செயல்படுவது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிறருக்கு கற்பிப்பது. உங்களே சிறந்தவர், குர்ஆனை கற்று அதை பிறகு கற்பிப்பதே சிறந்தது. எத்தனை பேருங்க ஹிஃபுலுக்கு நம்ம படிக்க வைக்கிறோம் பிள்ளைங்களை சொல்லுங்க. குறிப்பிட்ட ஊர் மட்டும்தான், அந்த குறிப்பிட்ட ஊரில் சில ஊரை கேள்விப்படும் போது பேருக்கு தான் ஹிஃபுல், ஆனால் உள்ளுக்குள்ளே செயல் அமலே கிடையாது. நேற்று ஒரு மார்க் அறிஞர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், அவர்கிட்ட சில டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது சொன்னார், இந்த மாதிரி நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி இந்த ஏரியா போங்களேன், அந்த மாதிரி போய் அந்த ஒரு ஜாப் தான் தேடி பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அங்கே போய் வீட்டுக்கு 10 பேர் இருப்பான், வீட்டில் 10 பேர் இருக்கானா 7 பேர் வந்து ஹிஃபில் முடிச்சிருப்பான், மார்க் அறிஞர் படிச்சிருப்பாங்க அப்படி. ஆனால் அது சொல்கிற விளைவு என்ன, செயல்பாடு இல்லை. புரியுதா? ஊர் வழக்கம், உலக வழக்கம், முன்னோர் வழக்கம், பின்னோர் வழக்கம், எங்கள் வீட்டு வழக்கம், உங்கள் வீட்டு வழக்கம்னு அப்படியே மார்க்கத்து முரணாக இருக்கிறது. அப்புறம் எனக்கு கசக்குதே இது பண்ண எல்லாம் இங்கே ஒன்று நடக்கிறனாலும் அல்லா நாட்டம் நடக்கும். ஆமாவா இல்லையா? ஒன்று நடக்கிறனாலும் அல்லாவோட நாட்டம் வேணும், ஒன்று நடக்கக்கூடாதுனாலும் அல்லாவோட நாட்டம் வேணும். அல்லாவுடைய நாட்டம் இருந்தால் தான் இங்கே எதுவுமே லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. இப்படி இருந்துக்கிட்டு இப்படி ஒன்று வச்சுக்கிட்டு நம்ம வந்து அப்படி மாற்றமாக செயல்படுறோம்னா எந்த தைரியத்தில் செயல்படுறோம் புரிஞ்சுக்கோம். நாளைக்கு அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டானா? மனிதர்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் பதிவேட்டில் பதிய வைக்கின்றோம், நல்லா சொல்கிறான். எழுதி வச்சுட்டு இருக்கோம், எதுவுமே அவங்கள விட்டு மறையாது அப்படின்னு நல்லா சொல்கிறான். அந்த ஏடுகளை முன்னாடி வைக்கும்போது மனிதன் எண்ணுவான், இந்த தீமையை விட்டு நான் தூரமாக இருக்கக்கூடாதான்னு எண்ணுவான். இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெருமை, நம்ம பொறாமை, ஒரு ஹக்கு, ஒரு பெற்றோர்கள் தன்னை பிள்ளைக்கு மாற்றமாக ஒன்று செய்கிறதா இருந்தாலும், குர்ஆன் சொன்னால் மாற்றமாக பெற்றோர்கள் செஞ்சாலும் அது அவங்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதம். ரசூலா இந்த விஷயத்தை எதில் சொல்லி காட்டினாங்கன்னா, பிள்ளைகளை நீங்கள் கூப்பிட்டு பரிசளிக்கும் போது எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரே மாதிரி அழிங்க, ஒருத்தருக்கு கம்மியாக ஒருத்தருக்கு கூடயும் கொடுத்துடாதீங்க, இது அவங்களுக்கு செய்யக்கூடிய அநீதம்னாங்க. புரிஞ்சுதா? பிள்ளைகளுக்கு கூட பாகுபாடு காட்டக்கூடாது, ஒருத்தருக்கு கூட ஒருத்தருக்கு குறையா அப்படின்னு கொடுக்காதீங்கன்னு சொன்னாங்க. இங்க நம்ம அப்படியா? அப்ப அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். பிள்ளைகளோட விஷயம், எல்லார் விஷயத்துல உங்களை தாண்டி அல்லாஹ் தாலா வந்து நாளைக்கு உங்களை கேள்வி கணக்கு கேட்கும்போது உங்களை தாண்டி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கேள்வி கேட்க போறான் பிள்ளைகள் விஷயத்துல.
கரெக்டாக நீ கொடுத்தியா, கரெக்டாக செஞ்சியா, கரெக்டாக பண்ணியா, கரெக்டாக நான் என் சைடில் கரெக்டாக பண்ணேன் அல்ல, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் அப்படி ஒரு நிலை இருந்தால் தான் அந்த இடத்த தப்ப முடியும். உனக்கு நான் சொல்லலையா அல்லாஹ் கேட்பான். உங்களுக்கு நான் உனக்கு வந்து நினைவூட்டலையா, உனக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு விஷயத்த கொடுக்கலையா, நீ ஏன் சப்போர்ட் பண்ணாமல் இருந்த, உனக்கு தெரிஞ்சது தானே, உனக்கு தெரியும் தானே, உனக்கு உரிமை இருந்துச்சு தானே, நீ ஏன் உதவி செய்யலை, நீ ஏன் அவங்களுக்காக பேசலை அப்படின்னு நல்லா கேட்பான். கேட்டால் நம்ம நிலைமை என்ன புரியுதா? கேட்டுட்டா இப்போ உதாரணமாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து இதே மாதிரி இந்த டிவர்ஸ் கேஸை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒருத்தர் வீட்டில் வந்து அந்த பெண்ணுக்கு பெண்ணுக்கு பிடிக்காத ஒருத்தரை வந்து திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுப்போம். இவங்களுக்கு வந்து பிரதர் சிஸ்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க, எக்ஸாம்பிளுக்கு பிரதர் சிஸ்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியுது உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி. இப்போ இவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறது மாற்றமாக அங்கே நடந்துருச்சு, மாற்றமாக போகிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை நாளைக்கு கேள்விக்குறியாக மாறிட்டுனா இவங்க எல்லாம் அந்த விசாரணைக்குள்ளே வரமாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்களான்னு தெரியல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த ஒவ்வொன்றையும் விசாரிப்பான், ஒவ்வொரு விஷயத்தையும் விசாரிப்பான். அந்த விசாரணை வட்டத்துக்குள்ள நம்ம வருவோம், அல்லாஹ் பாதுகாக்கணும். உள்ளம் அநீதி ஏற்பட்டுச்சு, இவங்களால தான் என் லைஃப் இப்படி போச்சு அப்படின்னு அந்த பெண் ஃபேமிலி நபரை பார்த்து நினைச்சிட்டாங்கன்னா அது அநீதத்துக்குள்ள வந்துடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். எக்ஸாம்பிளுக்காக உங்க புரியுதுக்காக சொல்றேன். இது எல்லா விஷயத்திலையும், பிஸ்னஸாக இருக்கட்டும், பிள்ளைங்க விஷயத்துல இருக்கட்டும், எல்லா விஷயங்களையுமே. அதனால தான் இஸ்லாம் உறவுகளை பேண சொல்லுது. அவங்களுக்கு ஹக்கை கொடுத்துருக்கு. ஆணுக்கு தனி ஹக்கு, பெண்ணுக்கு தனி. ஏன் சட்டங்களை இறக்கி வைக்கணும்? ஏன் ஃபிக்ஹ் சட்டம் ஒரு துறை நமக்கு வேணும்? புரியுதா? ஏன் சட்டம் வேணும்? வெறுமனை தொழுகிறதுக்கும் குர்ஆன் ஓதுறதுக்கும், குளிப்பு கடமையாயிருச்சுன்னா எப்படி குளிக்கிறதுக்கும் இதுக்கு மட்டும்தான் சட்டமா? எவ்ரி மூமெண்ட் தானே சட்டம், எல்லா இடத்துலையும் எப்படி அப்ளை பண்ணு தானே சட்டம். அப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து வாழ்க்கையின் வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்வது. நீங்கள் இது என்னோட நேரான வழியாக எடுத்துக்கொள்வது, வழிகாட்டியாக எடுத்துக்கோங்க, மற்ற வழியில் பின்பற்றாதீங்க. இப்போ நேரான வழி நல்லா சொல்கிறானா, இப்போ நேரான வழியை நம்ம பின்பற்றுறோமான்னு அப்படி நமக்கு வேணும். குர்ஆன் சொன்னால் எதன்படி நமக்கு சொல்லுதுங்கிறது நம்மளுடைய விஷயங்கள் நமக்கு தேவை. அடுத்து அதுக்கு உரிய மரியாதை அளிப்பது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, என்னுடைய ஒரே அதாவது தூதர் சொன்ன மாதிரி எல்லாம் சொல்லி காட்டுறான். இப்போ மறுமையில் வந்து என்னுடைய இறைவா நிச்சயமாக இந்த சமூகத்தார் இந்த குர்ஆனை முற்றிலும் புறக்கணித்து ஒதுக்கி விட்டார்கள் என்று நம் தூதர் கூறுவார் அப்படின்னு நல்லா சொல்கிறான். குர்ஆனை மொத்தமாக முதுகு பின்னாடி போட்டாங்க. அப்புறம் மாற்றம் வரலையே, எங்களுக்கு மாற்றம் வரலையே அப்படின்னு புலம்பிட்டு இருக்க வேண்டியதுதான். அதனால தான் அதாவது அல்லாஹ் தாலா வந்து அல்லாஹ்வுடைய சுன்னால ஒன்று, எந்த ஊர் அந்த ஊரில் சீர்திருத்தவாதிகள் சீர்திருத்து கொண்டிருக்கும் வரை நாம் அந்த ஊரை அழிக்க மாட்டோம் நல்லா சொல்லலாம். என்னைக்கு அந்த ஊரில் சீர்திருத்தம் பின்வாங்குதோ, சீர்திருத்தத்துக்காக ஒரு வழியிலையும் இல்லையோ, அந்த ஊரை நாம் அழித்து விடுவோம் நல்லா சொல்கிறோம். புரியுதா? அந்த ஊரை நாம் அழித்து விடுவோம் நல்லா சொல்கிறோம். சீர்திருத்தம் நடந்து கொண்டே இருக்கணும் ஒரு பக்கத்தில். அதனால தான் மறுமையில் அந்த உலகத்தில் அல்லான்னு ஒரு வார்த்தை சொல்லாத மூமின் யாருமே இல்லைன்னா அல்லாஹ் அந்த உலகத்தை அழிச்சிருவான். அல்லான்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இந்த உலகத்தில் இல்லைன்னா அவ்வளோதான், அல்லாஹ் அந்த உலகத்தை மொத்தமாக அழிச்சிருவான். அப்போ இந்த விஷயம் நமக்கு வேணும். அடுத்து கடைசியாக, குர்ஆனை வெறும் ஓதுவதற்கான புத்தகமா அல்லது வாழ்க்கையை வழிகாட்டியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் குர்ஆனில் அழகான ஒரு வார்த்தை, நபியே நீர் துன்பப்படுவதற்காக இந்த குர்ஆனை உம்மீது இறக்கவில்லைன்னு நல்லா சொல்கிறோம். நீங்கள் கஷ்டப்படணுங்கிறதுக்காக அந்த குர்ஆனை நான் உங்கள்கிட்ட இழக்கலை அப்படிங்கிறான். நீர் அப்படின்னு அல்லாஹ் தஆலா நபியை பார்த்து சொல்லுவான். இது நமக்கு பொருந்தும். நீங்கள் கஷ்டப்படணுங்கிறதுக்காக குர்ஆனை இறக்கலை, கஷ்டமாக தான் நம்ம பார்க்குறோம். கரெக்டா? அந்த சட்டத்தை பின்பற்றுறது கஷ்டமாக தானே இருக்குது. வட்டி வாங்காமல் இருக்கிறது கஷ்டமாக தான் இருக்குது. பொய் சொல்லாமல் இருக்குது கஷ்டமாக தானே இருக்குது. புறம் பேசாமல் இருக்குது கஷ்டமாக தான் இருக்குது. ஈகோ, பெருமை, பொறாமை விட்டு கொடுக்கறது கஷ்டமாக தானே இருக்குது. சப்போர்ட் பண்ணுறது கஷ்டமாக தானே இருக்குது. என் லைஃப் செல்ஃபிஷ், மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது கஷ்டமாக தானே இருக்குது. செல்ஃபிஷாக இருக்கிறது தானே பிடிச்சிருக்குது. அஞ்சுவோருக்கு நல்லுபதேசம் அன்றி வேறு இல்லை அப்படின்னு அல்லாஹ் தஆலா அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான். இறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா, இதிலிருந்து நீங்கள் இருவரும் சேகரமாக இருந்து வெளியேறி விடுங்கள். உங்களில் சிலருக்கு சிலர் பகைவராக இருப்பார்கள். அப்பொழுது நிச்சயமாக என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். எவர்கள் என்னுடைய நேர்வழியை பின்பற்றி நடக்கின்றாரோ அவர் வழி தவறவும் மாட்டார், நறுப்பேர் விளக்கவும் மாட்டார் அப்படின்னு அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தோடு முடிக்கிறான்.
அப்போ இதுதான் அல்லாஹ்வுடைய வேதத்தை நீங்கள் பின்பற்றி கொண்டிருக்கும் காலமெல்லாம் நறுப்பெரும் விளக்கவும் மாட்டீங்க, வழி தவறவும் மாட்டீங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா வார்த்தையை பயன்படுத்துகிறான். இறுதியாக நம்ம சொல்லக்கூடியது, பெரும்பாலும் இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் ஜாயின்ட் ஃபேமிலி குடும்பமாக இருந்துப்பீங்க. குடும்பம் இறைவன் கொடுத்த மிகப்பெரிய நிஅமத், அருள், குடும்ப வாழ்க்கை. அப்போ குடும்பமும் கொடுத்துருக்கும் போது என்னுடைய ரெகுலர் ஸ்பீச்சில் நான் சொல்லுவேன், சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு பிரச்சனை நிறைய அந்த கவுன்சிலிங் ஃபீல்டுக்குள்ள இருக்கிறதுனால சொல்லுவேன், நிறைய கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது அவனுடைய பாஸ்ட் லைஃப் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, ஃபேமிலியில் பயங்கர ஏதாவது ஒரு அவங்க பிரதர் சிஸ்டர்ஸ் வந்து சப்போர்ட் இல்லாமல், இல்லை பிரதர் சிஸ்டர் சப்போர்ட்டு கொடுக்க முடியாமல், நான் அடிக்கடி சொல்லியிருந்திருப்பேன். என்னுடைய இதில் உதாரணம் சொல்லுவேன். இப்போ நடந்த ஒன்று தான். அதாவது தம்பிக்காரர் வந்து ஃபாரின் போகணும் ஆசை, அண்ணங்கார் விடவே இல்லை. ஏன் நீ போன இங்கேயே வேலை பாருன்னு சொல்கிறார். இவர் அதுக்காக நிறைய படிக்கிறாரு, உழைக்கிறார், எல்லாம் செய்கிறாரு, ஆனால் விடலை. இவரும் சரி அண்ணன் பேச்சை கேட்டு அண்ணனுடைய இதை மூத்தவர் சொல்கிறாருன்னு சொல்லி வேண்டாம் இருப்பா உட்காந்துட்டார். கடைசியில் அண்ணனுக்கு பிரச்சனை வந்து அண்ணன் ஃபாரின் போயிட்டார். இப்போ அவர் குமுறாரு, புரியுதா? அவர் குமுறாரு, என் லைஃப் ஸ்பாயில் ஆகிறது இவர் தானே அப்படின்னு. என் லைஃப்பை வந்து கெட்ட இவரால் தானே நான் அப்படி ஆனேன். இவர் அன்னைக்கே இப்படி பண்ணியிருந்தா நான் ஒழுங்காக என் லைஃப்பை நான் பார்த்துருக்கேன். இப்போ நான் கஷ்டப்படுறதுக்கு இவர் தானே காரணம். இனிமேல் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கருது பண்ணுறாரு. அப்போ இது தேவைதானா? புரியுதா? இப்போ உண்மையிலேயே இந்த இடத்துல ஒரு நம்ம என்ன பண்ணலாம்? அண்ணனோ பிரதர்ஸாக இருக்காங்கன்னா அந்த இடத்துல நமக்கு சஜஷன் சொல்லலாம். இந்த மாதிரி பண்ணு. சஜஷன் சொல்கிறதும் குர்ஆன் சுன்னாக்கு சார்பாக இருக்கணும், அநியாயமாக இருக்கக்கூடாது. இப்போ சஜஷன் சொல்லலாம், இந்த மாதிரி பண்ணுமா, இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணு, நான் பேசுகிறேன், நான் பண்ணுறேன், இந்த மாதிரி எத்தி வைப்போம், முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு பண்ணணும். கடைசியில் பிரச்சனை எல்லாம் நம்ம சொல்கிறதாங்க. இப்போ அவங்க வந்து பின்னாடி பிரச்சனை வந்ததுக்கப்புறம் எனக்கு எதுவும் பிரச்சனை நினைக்கிறீங்களா? எனக்கான ஃபீஸ் வந்துடும். கடைசியில் குடும்பம் தான் கஷ்டப்பட்டு நிற்கும். கரெக்டா? குடும்பம் தான் கஷ்டப்படும். இப்போ வந்து 100க்கு 90% பெரும்பான்மையான விஷயங்கள் நீங்கள் குர்ஆன் சுன்னாப்படி வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டீங்கன்னா அதுபடி தான் நடக்கும், விதிவிலக்காதான். அதனால தான் அல்லாஹ்வோட சுன்னத்தில் எந்த மாற்றத்தையும் காண மாட்டீங்கன்னு அல்லாஹ் சொல்லுவான். என்னோட சுன்னத்தில் எந்த மாற்றத்தையும் காண மாட்டீங்கன்னா, அல்லாஹ்வுடைய சுன்னா எப்படி இந்த குர்ஆன் சுன்னாப்படி இந்த வாழ்க்கையை அமைச்சுக்கிறீங்களோ அந்த வாழ்க்கையை நல்லபடியாக போச்சு அப்படின்னா அது எந்த பிரச்சனையும் இருக்காது. எக்ஸாம்பிள், மார்க்கத்துக்காகத்தான் இவர் நான் திருமணம் முடிக்கிறேன் அப்படின்னு மார்க்கத்துக்காக ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ திருமணம் முடிச்சானா அல்லாஹ் தஆலா ஒரு பரக்க செய்வான். ஏன்னா அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. ஆனால் மார்க்கத்துக்கு அப்பாற்பட்டு முடிக்கும் போது அதால் ஏற்படக்கூடிய பிரச்சனையை நீ சந்திச்சு தான் ஆகும். சந்தேகம், பயம், துக்கம், கணவன் மேலே மனைவி சந்தேகத்தோட எல்லை மீறிய சந்தேகம், எல்லையற்ற விஷயம், சைக்கோத்தனம் இருக்குது. சில நேரங்களில் சைக்கோத்தனம் இருக்கிறது. வெளியில் பேசும்போது அதனால தான் கணவன் மனைவியுடைய பிரச்சனையை போய் மூக்க நுழைக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. குறிப்பாக சொல்கிறதா இருந்தால் ஹம்பிள் ரெக்யூஸ்ட், திருமண வாழ்க்கையில் ஒருத்தவங்களுடைய மூக்க நுழைக்காதீங்க. பெரிய பிரச்சனை வருது எல்லாம் தேர்ட் பர்சனால தான். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனைக்கு உள்ள தேர்ட் பர்சனால தான். உள்ளதுக்கு முன்னாடி எப்போ மூக்க நுழைக்கணும் தெரியுமா? திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி. உனக்கு பிடிச்சிருக்கானா? ஏன் கேட்கறது இல்லை. சில பேருடைய கேசஸ்லாம் எனக்கு வரும். சில ஊர் பேர் சொல்ல வரல. அவங்க சொல்லுவாங்க எங்கள் ஊரில் கேட்கவே மாட்டாங்க அப்படிம்பாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கேட்கறதுக்கு அனுமதி கிடையாது. யார் அந்த அனுமதி யாருக்கு தடுத்தா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், அல்லாஹ்வும் அல்லாஹ்வோட தூதரும் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டா அந்த விஷயத்தை மாற்றுக்கருத்து சொல்கிறதுக்கு உங்களை யாருக்கும் அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லுவான். யாருக்குமே இங்கே அதிகாரம் கிடையாது. அப்போ வந்து இப்போ அவங்க அனுமதி கொடுக்காதனால என்ன, யாருக்கு வந்து இழப்பு? எனக்கா? நமக்கா இழப்பு? அவங்க குடும்பத்தான் இழப்பு. அவங்க தான் கஷ்டப்படுவாங்க. கடைசி கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. பிள்ளையோட சின்ன பிள்ளைகளோட கஷ்டப்படுறாங்க. எத்தனையோ நபர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ பெண்கள், எத்தனையோ ஆண்கள் இருக்கிறாங்க. இப்போ உட்காந்து யோசிப்பாங்க. ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன். எத்தனை பேர் சொல்லுவாங்க, நான் காதால் கேட்டிருக்கிறேன், இஸ்லாத்தில் சூசைட் மட்டும் அனுமதி கொடுத்துருந்தா என்னைக்கே தற்கொலை பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஏன் அந்த உச்சகத்துக்கு ஒரு மூமெண்ட், எத்தனை ஃப்ரஸ்ட்ரேஷன், அந்த உச்சத்துக்கு போகிறதுக்கான காரணம் யாராக இருக்கிறா? ஏன் இதை வந்து காது கொடுத்து பார்க்கறதில்ல? ஏன் இந்த கேள்விக்கெல்லாம் பயப்படுறதில்ல? ஏன் இதுக்கெல்லாம் நம்ம உரிமைகள் கொடுக்கறதில்ல? விட்டு கொடுக்கறதுனால என்ன ஆகிட போகுது? சப்போர்ட் பண்ணதால் என்ன ஆகிட போகுது? சப்போர்ட் பண்ணுறதுக்கான உரிமை இருந்தும் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணலைன்னா அல்லாஹ் பாதுகாக்கும். சப்போர்ட் பண்ணுறதுக்கான உரிமைகள் இருந்தும் சப்போர்ட் பண்ணலைன்னா
அதால் ஏற்படக்கூடிய விளைவுகள் தான் எல்லா சப்போர்ட்டும். அதனால தான் அல்லாஹ் குரானில் சூரத்துல் ஆல இம்ரானில் கடைசி அத்தியாயத்தில் 200 வசனத்தில் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவான், பலப்படுத்தி கொள்ளுங்கன்னு சொல்லுவான். இந்த பலப்படுத்தி கொள்ளுங்கள்ல என்ன? பொறுமையாக இருந்துங்க, சகித்து கொள்ளுங்க, ஒருவருக்கொருவர் பலப்படுத்தி கொள்ளுங்கன்னா என்ன? அல்லாஹ் சமூக அக்கறையை சொல்கிறான். பலப்படுத்தி கொள்ளுங்க, சப்போர்ட்டாக இருங்க. ஆனால் என்ன தான் சொன்னாலும் செவிடு காதில் சங்குவன மாதிரி தான் நம்மள பல பேர்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். செவிடங்காதில் சங்குவன மாதிரி தான், என்ன சொன்னாலும் கேட்கறது கிடையாது. கடைசியில் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜில் போய் நின்றுட்டு கவலைப்படுவாங்க. அப்போ பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. அல்லாஹ் குரானில் சொல்கிற மாதிரி ஒரு வார்த்தை அது வந்து இவங்களுக்கு சொல்லுவான். என்னது? ஈமான் கொள்ளாத நபர்கள். இங்கே ஈமான் கொண்டா, இதுக்கப்புறம் ஈமான் கொண்டா என்ன, ஈமான் கொள்ளாட்ட என்ன, எல்லாம் ஒன்று தாங்கிற மாதிரி சொன்ன மாதிரி தான். இதுக்கப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ணி என்ன, ஃபீல் பண்ணாமல் என்ன, எக்ஸ்ட்ரீம் இதுக்கப்புறம் அடுத்து எப்படி வாழணுங்கிறது தான் அது. வாட் நெக்ஸ்ட்? அதுக்கப்புறம் எப்படி வாழ்க்கையை நீங்கள் தகவச்சுக்கிறது அப்புறம் தான் இருக்குது. அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போனதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. மனிதனுக்கு அடிப்படையில் என்ன பண்ண முடியும்? அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போனதுக்கப்புறம் பிற்பாடு ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அதுக்கு முன்னாடிக்கு அல்லாஹ்வுத்தாலா ஏகப்பட்ட வாய்ப்புகள் கொடுத்துருப்பான். அந்த வாய்ப்புகள் பயன்படுத்தி பண்ணுங்க. அல்லாஹ் உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்குறான்னு அதை பயன்படுத்துங்க. அதுக்காக தான் வாய்ப்பை கொடுக்குறது. நல்லா நினச்சி பாருங்கன்னா, ஒவ்வொரு செகண்ட்ஸ்லையும் நீங்கள் கெரியரை சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு அலையன்ஸை சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ஜாப்பை சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அல்லாஹ்வுத்தாலா உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே உங்களுக்கான வாய்ப்புகள் கொடுப்பான். நீங்கள் வாய்ப்பே இல்லை, எனக்கு வாய்ப்பே கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்துலேயே அல்லாஹ் உங்களுக்கு வாய்ப்பை கொடுப்பான். அந்த வாய்ப்பை நீங்கள் எப்படி பயன்படுத்துறீங்க? யார்கிட்ட முறையிடுறீங்க? யார்கிட்ட சொல்கிறீங்க? ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க சுற்றி இருக்கிட்ட சொல்லி பழகுங்க. எங்ககிட்ட சொல்கிறத விட சுற்றி இருக்கிட்ட சொல்லுங்கள். நேரம் ஒரு கவுன்சிலர் தான் தேடுறாங்க பாருங்களேன். இதிலே ஒரு பெரிய கவுன்சிலரை தேடி தன்னுடைய பர்சனல் இஷ்யூஸை சொல்கிற அளவுக்கு ஒரு ஆள் வராங்க. நாம் குடும்பம் என்ன பண்ணிகிட்டு இருக்கு பின்னாடி உட்காந்து? கேள்வி வருதா இல்லையா? கவுன்சிலர்ஸை தேடி தன்னோட விஷயத்தை ஷேர் பண்ணுற அளவுக்கு ஒரு சமுதாயம் உருவாகிட்டு இருக்கு அப்படின்னா பின்னாடி இருந்து என்ன பண்ணுறாங்க அவங்க? சீக்ரெட் மெயின்டெனன்ஸ். ஆமாம், இப்போ பாருங்கள், சீக்ரெட் மெயின்டெனன்ஸ். இவங்க சீக்ரெட்டாக இருப்பாங்க. அந்த அமானிதம் பேணுதல் கூட இல்லை நம்மகிட்ட. அதனால தான் நான் சொல்ல, அமானிதம் பால்படுத்தப்பட்டால் மறுமையை எதிர்பாருங்கன்னாங்க. அமானிதம் பால்படுத்தப்படும் அப்படின்னு ஒரு காலம் வரும். பால்படுத்தப்பட்டால் மறுமையினால் எதிர்பாருங்க. சகோதரர்கிட்ட, சகோதரிக்கிட்ட, அம்மா அப்பா கிட்ட பேச முடியலை, தவறான கண்ணோட்டத்திலே அணுகிறது, தவறான பார்வையிலே அணுகிறது. சொல்லக்கூடிய கான்செப்ட் சரியா தவறா முதல் தீர்மானித்து அதுக்கப்புறம் முடிவெடுத்துக்கோம். ஓகேவா? ஓகே, இன்ஷா அல்லாஹ் 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துட்டேன். நம்ம வந்து வர காலங்களில் இனி ஒவ்வொரு பார்த்துப்போம். வாட் இஸ் கீ டேக்அவே? அதே மாதிரி இந்த குரானிக் லைஃப் ஸ்டைல்ஸுங்கிறது நம்ம ஒரு 4 மந்த் சப்ஜெக்ட்ஸாக உருவாக்கியிருக்கிறோம். முழுக்க உங்களுடைய இதை வந்து இஸ்லாம் ப்ளஸ் சைக்காலஜி கான்செப்ட், பிஎம்டி, பிஹேவியர் மாடிஃபிகேஷன் தெரப்பி, எப்படி குடும்ப வாழ்க்கையில் ஒரு பேலன்ஸ்டாக போகிறது, பிள்ளை வளர்ப்புகள், இதெல்லாம் உள்ள இன்க்ளூட் ஆகும். அதுக்குள்ளே நிறைய சப்ஜெக்ட்ஸ் இதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகும். அது உங்களுக்கு வீக்லி செவ்வாய் வியாழன் இருக்கும். 10 to 11:30 இது 2 days தான் கிளாஸு. அந்த ஒரு 4 மந்த் உங்களுக்கு நிறைய டாபிக் இதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகும். நிறைய சைக்காலஜி கான்செப்ட் இன்க்ளூட் ஆகும். அது வந்து நீங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த கோர்ஸை சேர்ந்து அதை அட்மினை கான்டாக்ட் பண்ணி அந்த கோர்ஸை சேர்ந்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். சரி, டுடே வாட் இஸ் கீ டேக்அவே? என்ன கீ டேக் எடுத்துகிட்டு போகிறீங்க? 20 ஜூலை ஸ்டார்ட் ஆகுது. குரான் ஊதுறதை நிறுத்தி அமல்படுத்தணும். வெரி குட். குரானை நாட் ஏ புக், இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் லைஃப். வெரி குட், சூப்பர். வேறு நம்ம மக்கள் கீ டேக்கே வேணால் தான் ஓடுவாங்க, அப்படியே லெஃப்ட் ஆகிடுவாங்க. வேறு சீக்கிரம் கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லி நல்லாயிருக்கும். அடுத்த கிளாஸ் இருக்குது. குரானை புரிஞ்சு ஓதணும். வெரி குட், சூப்பர், மாஷா அல்லாஹ். வேற ஓகே. மகிழ்ச்சி, நிம்மதி டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுது. ஓகே, மகிழ்ச்சிக்கும் நிம்மதிக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுது. வெரி குட், சூப்பர். ஓகே, ஹைர். சரி, இன்ஷா அல்லாஹ் நம்மளை முடிஞ்ச அளவு நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு மாரல் சப்போர்ட் பண்ண கண்டிப்பாக வேணும். குரானை புரிந்து கொண்டு இதில் இருக்கிற கீ டேக்கவே, நான் ஒரு பெஸ்ட்டு கீ டேக்கவே உங்கள்கிட்ட பார்க்குறது அந்த ஒன்று தான். மற்றதை நீங்கள் கண்டிப்பாக கீ டேக் எடுத்துருப்பீங்கன்னு தெரியும். மாரல் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். ஏன்னா அந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கும்போது அவ்வளோ நமக்கு விரக்தியாக இருக்கும் சம்டைம்ஸ். வாட் கோர்ஸ் இட் தட் சார்? நீங்கள் சேர்ந்துருக்கீங்களா சிஸ்டர்? குரானிக் லைஃப் ஸ்டைல்ஸ் சேர்ந்துருக்கீங்களா? அதுதான் நேற்று பே பண்ணி சேர்ந்தீங்களா? அந்த கோர்ஸ் தான். ஓகே, வேறு? சரி,
ப்ளீஸ் டு அதர்ஸ் ஆர் டூ பொலிட்லி. வெரி குட், சூப்பர். பொலிட்லியாக சொல்லுங்கள். வெரி குட், சூப்பர். ஓகே, ஹைர். இன்ஷால்லா உங்களுடைய ஃபீட்பேக்ஸை வந்து குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களும் அதை பார்த்து அப்கமிங் 2 கிளாஸஸ் வந்து செய்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இன்ஷால்லா. ஓகேவா? இன்ஷால்லா மீண்டும் நம்ம அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.